பேசுவார். ஆமென். முதலாவது ஃபர்ஸ்ட் 1 கொரிந்தியர் நம்ம தேவன் எப்படிப்பட்டவர் நம்ம கூட இருக்காருன்றத நம்ம ஸ்பெஷலா இருக்கிற சில வசங்களை கேட்கணும். சில காரியங்கள் நம்மோட பேசுறது வேற, இதெல்லாம் உங்களுக்கு தேவன் எப்படிப்பட்டவர் என்றத ஒரு புதுசா சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கணும்ன்றதுக்கு தான் ஆசை. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிப்போம். சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது. கண்களை மூடுவோம். ஆண்டவரே நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். உங்க நாம மகிமைப்படுத்தும். பரிசுத்த ஆவியானவர் எங்களோட பேசுங்க. நாங்கள் அல்ல, நீங்க தான் பேசணும். உங்களை நம்பி தான் வந்திருக்கிறோம். நீங்க தான் பேசணும் ஆண்டவரே. நாங்கள் மாம்சம், எங்களுக்குள்ள ஒண்ணே இல்லை. பரிசுத்த ஆவியான எனக்குள்ளே வந்து உங்க வார்த்தைகளை எங்களுக்குள்ள எல்லாருக்குள்ளும் மனசுக்குள்ள ஆண்டவரே சேர்ந்து என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் வரும்படியாக நாங்கள் அதற்குள்ள எங்கள் வாழ்க்கை கர்த்தருக்கேற்ற போல இன்னும் அவரை கனப்படுத்துமாடி நாங்கள் மாற உதவி செய்யுங்க. நீங்க பேசுங்க, எங்களை உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நிச்சயமா கர்த்தர் அவ்வளவு பெரிய ஒரு கிருபை தேவன் என்னை கொடுத்திருக்காரு. நிச்சயமா இப்போ நம்மோட பேசுவாரு. நான் சொன்னேன் இல்லையா, உங்களோட 2 வருஷத்துக்கு முன்னாடியே நீ கை கால் விழுந்தது இல்லையா? இப்போ டிசம்பர் போன டிசம்பர் 2ஆம் தேதி காலைல 1ஆம் தேதி எப்போது போல 5 மணிக்கு ஊழியம் செஞ்சுட்டு வருவோம். 2ஆம் தேதி காலையில நானும் ஒய்ஃபும் திருப்பி காலைல எழுந்துக்கிறோம். காலைல 9 மணிக்கு எழுந்துக்கிறோம். படிக்கட்டுல இருந்து எழுந்து 2 பேரும் எழுந்துக்கிறோம். திடீர்னு எனக்கு மறந்துச்சு, எல்லாமே மறந்துச்சு. நான் கேட்கிறேன், ஹெல்மெட் கேட்டேன், ஹெல்மெட் தெரியல. ஹெல்மெட்டுக்கு பதிலாக வேற சொல்றேன். வண்டியை மாத்தி சொல்றேன், வண்டிக்கு மாத்தி சொல்லிட்டேன். இப்படி மாத்தி சொல்லிட்டேன். அவங்க யோசிக்கிறாங்க, என்ன மாத்தி சொல்றாங்க, ஒன்னு சொன்னா மாத்தி சொல்றோமே அப்படின்னு. அதுக்கு பிறகு என்னை பத்தி யோசிச்சு உடனே ஊழியக்காரர் சொல்றாங்க, அவர் திடீர்னு எல்லாத்தையும் மாத்தி சொல்றாருன்னு. உடனே சொன்னேன், அவருக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. நான் ஆப்ரேஷன் பண்ணி பெரிய ஆப்ரேஷன் பண்ணிது 14 வருஷம் ஆகுது. 2014 ஆச்சு எனக்கு. இது வரைக்கும் 14 வருஷம் ஆகுது. ஸோ ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்கேன். அதுலேருந்து இப்போ ரத்தமெல்லாம் தின்னா இருக்கு, என் உடம்புல ரத்தமெல்லாம் தின்னா இருக்கு. அந்த ரத்தம் வந்து எப்பவுமோ ஹார்ட்டுக்குள்ள போகணும்னு சொன்னா ரத்தம் தின்னா இருந்தா தான் அது உள்ள போக முடியும். ஏன்னா 2 மிஷின் வச்சிருக்காங்க எனக்குள்ள. இங்க ஒரு ஹார்ட், இங்க ஒரு மிஷின் இருக்கு ஹார்ட்டுக்குள்ள. ஸோ அதுக்குள்ள போனோம்னா தின்னா இருக்கும். அதுக்குள்ள இருந்தா தான் அந்த ரத்தம் உள்ள போக முடியும். இல்லைன்னா திக்காயிட்டா உள்ள போகாது. எனக்கு வாய் வழியா வந்துடும். நான் பேசும்போது பிரசன்ட் பண்ணும் போதே நிறைய வாட்டி எனக்கு தெரியும், ரத்தம் வருது தெரியும். நானே சொல்லுவேன், நான் எங்க இருந்தேன்னா அந்த எனக்கு வர மாட்டேங்குது அந்த இடம், காஞ்சிபுரம். அங்க ஒரு ஊழியக்காக அழைச்சிருந்தாங்க பேச. அங்க போனேன். அங்க பிரசங்கம் பண்ணினே இருக்கேன். பிரசங்கம் பண்ணும் போது திடீர்னு எனக்குள்ள தெரியுது, ரத்தம் எனக்குள்ள வருது. யாருக்கும் தெரியாது, ஆனா எனக்குள்ள தெரியுது. ஏன்னா நாக்குள்ள ரத்தம் வருதுன்னே இருக்கு. நான் ரத்தம் வரதை பார்த்துட்டு அப்பதான் பாஸ்டர் பார்த்து கேட்கிறேன், நேரா போய் இப்படி திரும்பி, ரத்தம் வருதா பாருங்க. அப்ப பார்த்து ஆமா ரத்தம் வருதுனாரு. உடனே நான் பண்ணேன், அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கொஞ்சம் தண்ணி மட்டும் கொடுன்னு சொல்லிட்டு தண்ணி சாப்பிட்டேன். அதான் முடிச்ச உடனே நான் அவர்கிட்ட சொன்ன வார்த்தை, நான் உடனே வீட்டுக்கு போகணும், என்னை அனுப்பிடுங்க வீட்டுக்கு. இல்லை ஈவினிங் பேச வேண்டியது நீங்க இருக்குது, அப்புறம் எப்படி இப்போ போடுது, பஸ்ஸில் எடுத்துன்னு போயிருக்கோம், நீங்க போறதுக்கு லைம் ஆகுமேனார். நான் சொன்னேன், சரி எனக்காக நான் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஜெபம் பண்ண. எல்லாருமே என்ன பூசி ஜபிக்க ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணாங்க, ஃபுல்லா உட்கார வச்சிட்டாங்க. நான் சாயங்காலம்குள்ள நான் மறுபடியும் பிரசங்கம் பண்ணணுன்றதுக்காக மத்தியானத்துக்குள்ளேயே அந்த நாக்கெல்லாம் வரல, ரத்தம் வரல, கட் ஆயிடுச்சு. அப்போ ஓகே. அதுக்கப்புறம் கர்த்தர் கிருபையில மறுபடியும் எப்போது போல அந்த ஊழியத்தை செஞ்சுட்டு நான் போனேன். ஆமென். எனக்கு அந்த ரத்தம் வந்து தின்னா இருக்கணும். அதுக்காக டெய்லி நைட்டு 7 மணிக்கு அந்த ஒரு மாத்திரை போட்டுன்னே இருக்கேன். இத்தனைக்கும் 14 வருஷமா அந்த மாத்திரை போட்டுன்னு இருக்கேன். இது அசிட்ரம்னு மாத்திரை. ஆனா அந்த கீரைங்கல்ல, அப்புறம் அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இன்னொன்னு பெரிய என்னது அது, அதுக்கப்புறம் கோஸு இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஏன்னா சாப்பிட்டா திக்காயிடும், எனக்கு ரத்தம் வாய் வழியா வந்துடும். அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. 10 வருஷமா நான் சாப்பிடல. நான் ஹாஸ்பிட்டல் ஆனதுலேருந்து ஆப்ரேஷன் ஆனதுலேருந்து நான் சாப்பிடக்கூடாது டாக்டர் சொல்றாங்க. ஸோ இன்னி வரைக்கும் கர்த்தர் காப்பாத்தின்னு வரார். அல்லேலூயா. ஆனா டிசம்பர் மாசம் நடந்த சம்பவங்கள் இந்த மாதிரி ஆச்சுன்னா திடீர்னு ஏன் எல்லாமே மறந்துச்சு. சாம்பார் தெரியாது எனக்கு. வீட்டுல இருக்கிறாங்களே அவங்களுக்கு யாருன்னு தெரியல, ஒய்ஃபு கூட தெரியல எனக்கு யாருன்னு. யார் இவங்கன்னு கேட்கிறேன், இவங்க யாரு அவங்க யாருன்னு கேட்கிறேன். டிசம்பர் ஹாஸ்பிட்டல் எல்லாரும் வந்துக்கிறாங்க. நான் கேட்கறேன், நான் யாரு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்கிறேன். பாருங்க, அப்படிப்பட்ட சூழ்நிலை கட்ட வச்சு இருந்த சமயத்துல மறுபடியும் உங்களோட பேசும்படியா வச்சிருக்காரு. அல்லேலூயா.
8 மாசம் ஆகுது, நான் பேசவே இருந்தேன். அந்த டிசம்பர் ஃபுல்லாவே எனக்கு பேச்சே வரல. டிசம்பர் ஃபுல்லா கிறிஸ்மஸ் எல்லாம் செய்யறாங்க. அந்த கிறிஸ்மஸ் டைம்ல நான் தான் பாட்டெல்லாம் எழுதி கொடுப்பேன். நான் தான் பாடுவேன். எப்போ அதெல்லாம் நாங்க 2010 இருந்து பாட்டெல்லாம் எழுதுவேன். நான் கிறிஸ்மஸ் அன்னைக்கு தான் நாங்க பாட்டெல்லாம். ஆனா இப்போ நடந்த சம்பவங்கள் யாருக்குமே அந்த பாட்டு இது வரைக்கும் பாட்டு தெரியல எனக்கு. இந்த பாட்டை பேப்பர் இருந்து இப்போ புக் வச்சிருக்காங்க வச்சுங்க, இந்த புக்கை எடுத்து பார்த்தனா இப்போ அந்த பேர் தெரியும், பாட்டு வரும். அந்த பாட்டு கூட சில சமயத்துல வராது. அப்படி இருந்து சுத்தமா தெரியாத இருந்த எனக்கு இன்னைக்கு உங்களோட பேசும்படியா, ஆமென், உங்களோட கூட கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்படியா இந்த பாட்டை பைபிள்ல பார்த்து இந்த புக்கை பார்த்து இதை படிச்சு பார்க்கும்போதா செஞ்சிருக்காரு. ஞாபகம் வரல எனக்கு எல்லாம். அப்ப ஏன் இப்படி வந்தது அப்படின்னு கேட்ட போது பார்த்தா, இந்த ரத்தம் அந்த ரத்தம் திக்கானிட்டு தலையில போயிட்டு மூளைக்கு போயிட்டு நரம்புல போயிட்டு என்ன ஆயிட்டு நின்றுருக்கு. அதுல போய் நின்ன உடனே ஸ்டக் ஆயிட்டு. ஸ்டக் ஆன உடனே ஆயிட்டுங்கன்னா எனக்கு எல்லாமே மறந்து வண்டி ஓட்டக்கூடாது. அப்ப என்ன பண்ணாங்க, பஸ்ல போக சொன்னாங்க. பஸ்ன்னு தெரியல எனக்கு. யார்கிட்ட சொல்றேன், இது என்ன இது, இதுக்கு பேர் என்ன, இது என்னன்னு தெரியல, பஸ் தெரியல. சரி அப்படியே என்ன பண்ணா, ஒரு வண்டியில வந்தோம். வண்டியில வரும்போது பெட்ரோல் காலி ஆயிடுச்சு. பெட்ரோல் சொல்ல தெரியல. இப்பெல்லாம் சொல்ற பாருங்க, அந்த மாதிரி பெட்ரோல் தெரியல, சாம்பார் தெரியல, வீட்டுல சாப்பிடுறது என்னதுன்னு கேட்கிறேன். இது என்ன நான் சொல்றேன், இவ்வளவு ஆகிட்டேன். இப்போ இந்த மாசம் கிராம ஊழியத்துக்காக என்னை கூப்பிட்டாங்க. நாங்க போயிருந்தோம் எல்லாம் ஊழியத்துக்கு. பேசினேன், கரெக்டாக தான் பேசினேன். நான் வெயில் அதான் வந்திருக்கு. எல்லாரும் பஸ்ல கேன்ல போயிட்டு இருக்கோம். எல்லாம் ரிட்டர்ன் போயிட்டு இருக்கும் போது எல்லாரையும் பத்தி நான் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஒருத்தருக்கு எப்படி கர்த்தர் பேசினாரு, உங்க ஊழியத்துல எப்படி நடத்தினாரு, அனுபவம் என்னமோ கேளுங்க போது அவங்க கிட்ட நான் தான் போய் நிக்கணும். நான் சொன்னேன், எனக்கு வேண்டாங்க, எனக்கு சரியா வராது, பேச்செல்லாம் மாறிடும். நீங்க பேசணுன்றதுக்காக தான் இதை கொடுத்துருக்கிறேன். நீங்க பேச பேச இது எனக்கு டிசம்பர் ஃபுல்லா 1ஆம் தேதி ஃபுல்லா தெரியல எனக்கு, டிசம்பர் மாசம். ஆனா புது வசனம் 26 புது வருஷம் ஜனவரி அன்னைக்கே ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு போயிட்டு ஃபர்ஸ்ட் வருஷத்துல 2ஆம் தேதியிலேயே முதல்ல என்ன பேச வச்சாங்க, ஊழியக்காரர் பேச வச்சாங்க. இத்தனைக்கும் அங்க பார்த்தா ஒரு 200 பேர் இருக்காங்க. அந்த பாஸ்டர் இமானுவேல் சொல்லிட்டு இருப்பாரு ட்ரிப்ளிகன்ல. அவங்களோட பேசுறதுக்கு 1.5 மணி நேரம் பேச முடியா வச்சார் கர்த்தர். ஏன் நான் இதுக்கு சொன்னா, கர்த்தர் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் இன்னைக்கு உங்களோட கூட சொல்றேன், கர்த்தர் உங்களே பேசுவாரு. கர்த்தர் உங்களை பேசுவாரு, உங்க பயன்படுத்துவாரு, வந்துக்கிற உங்களையார பயன்படுத்துவாரு. ஆமா, வந்துட்டு போறது இல்ல. 10 வருஷம் இருக்குது, 20 வருஷம் இருக்குது, 50 வருஷம் இருக்கு, 100 வருஷம் இருக்கு நம்ம வாழ்க்கை இல்ல. 100 வருஷம் இருந்தாலும் கர்த்தருடைய கனத்தை மகிமையை நாம சொல்லி அவர் மகிமைப்படும் போது நாம் உள்ள போகும்போது பெரிய மகிழ்ச்சியோட உள்ள போகுது. அப்படிதான் வாழ்க்கை, அப்படிதான் வாழ்க்கை. நமக்குள்ள ஒண்ணுமே இல்லைங்க. நம்ம விதைக்கிறது எதுவுமே நமக்குள்ள கர்த்தர் கேட்க போறாரு, எல்லாம் கணக்கு கொடுக்கணும். சோ நம்ம பேசுறது, நம்ம நடக்கிறது எல்லாமே தேவன் நம்மோட கூட இருக்கார். அல்லேலூயா. நீங்க எவ்வளவு தான் கர்த்தரை கனம் பண்ணி அவருக்காக பேசணும் முயற்சி சொல்றீங்களோ அவ்வளோ கர்த்தர் உங்களோட கூட முயற்சி செய்வார். அல்லேலூயா. நீங்க எவ்வளவு வரை கனம் பண்றீங்களோ கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். அல்லேலூயா. வசனம் சொல்லுது என்னன்னா, நான் வாசிக்கிறது இப்போ அது வாசிக்கல, நான் சொல்லி அப்படியே சொல்றேன். 1 சாமுவேல்ல என்ன சொன்னார் கர்த்தர், கனம் பண்ணுகிறவனை சொல்லுங்க என்ன பண்ணுவாரு, கனப்படுத்துவலை அப்படின்னு என்ன அர்த்தம், கனப்படுத்த என்ன அர்த்தம், கனப்படுத்தினா என்ன அர்த்தம், நம்ம பாஷையில சொல்லலாம். நான் சொல்றேன், கரெக்ட். மரியாதை குத்தா உனக்கு மரியாதை குத்தா என்ன கிடைக்கும் உனக்கு, மரியாதை கட்சி வச்சுன்னா மரியாதை கெட்டுரும் உனக்கு, அப்படிதான் சொல்லுவாங்க. மரியாதை கெட்டுரும் உனக்கு. ஏன், மரியாதை தான் மரியாதை. அப்போ நம்ம ஆண்டவருக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கிறோமோ அந்த மரியாதை கர்த்தர் உங்க எல்லாருக்கும் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளுக்கு அல்ல, அது தேவனுக்கு தான். அதான் சொல்ற வசனம் என்ன வாசிச்சோம், சிலுவை பெற்ற உபதேசம் கெட்டு பொருளுக்கு பைத்தியமா இருக்கும். யாரெல்லாம் பைத்தியம்னா யாரு, அவங்களுக்குலாம் யாரு பைத்தியம்னா யாருங்க, அவங்களாம் கெட்டு போயிட்டாங்க. கெட்டு பொருளா அது பைத்தியம். ஆனா ரட்சிக்கப்பட்ட நமக்கெல்லாம் அது வைத்தியம். அல்லேலூயா. அவங்களுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கு அது வைத்தியம். அல்லேலூயா. கை தட்டி உச்சாரமா சொல்ல வேணா கர்த்தர் ஆமென். ஏன் நான் உங்களுக்கு வைத்தியனா, கர்த்தர் உங்களுக்கு ஆரோக்கியமா மாத்துறாரு. என்ன பண்றாரு, உங்களுக்கு ஆரோக்கியமா மாத்துறாரு. தேவன் நமக்குள்ள எல்லாத்தையும் மாத்து உண்மையிலே நம்ம ஒரு ஆரோக்கியமான ஒரு மனுஷனா கர்த்தர் மாத்துவார். அல்லேலூயா. ஆனா கெட்டு போறவங்களுக்கு அது பைத்தியம், ரட்சிக்கப்படுற உங்களுக்கும் அது வைத்தியம். நாம சொல்றது பலன் இல்ல, நான் கொஞ்சம் மாத்தி சொன்னேன். அல்லேலூயா. தேவன் நம்மோட கூட இருக்கார். நிச்சயமா நம்ம தேவன் ரொம்ப நல்லவர். அவர் நம்மோட பேசுவாரு. அவர் பேசுவாருன்றதுக்காக சொன்னேன். நான் நிறைய பேசணும்னு நினைக்கும் போது என் சாட்சியை இதை சொல்லி ஆகணும்னு நினைச்சேன். ஏன்னா நான் 1 வருஷத்துக்கு முன்னாடி சம்பவங்கள் எனக்கு வாயெல்லாம் போச்சு, பேச்செல்லாம் போச்சு, எதுவுமே தெரியல, பிரசங்கம் தெரியல.
பிரசங்கம் பைபிள் தெரியல, இந்த பைபிள் இருக்கிற வசனம்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு, எல்லாம் தெரியாம போச்சு. பாட்டு தெரியல, யாரோட பேச தெரியல, வர்ற யாரு நீங்க என்ன யாரும் தெரியல. ஆனா இதெல்லாம் பல மாதங்கள்லாம் அப்படியே காத்து கேட்க கேட்க கர்த்தர் எல்லாருடைய பேச்சும் மறுபடியும் எனக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நிச்சயமா உங்க வாழ்க்கையில எப்படி போனாலும் மறுபடியும் உங்களை கர்த்தர் கனப்படுத்தி மேல உயர்த்துவார். அல்லேலூயா. இன்னைக்கு ஏன் என்ன உயர்த்தல, என்னை ஏன் உயர்த்த நினைக்காதீங்க. கர்த்தர் உன்னை உயர்த்தக்கூடிய நாளங்கள் உன் கையில இருக்கு, உங்க கிட்டே இருக்கு. எவ்வளவு கனம் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம கர்த்தர் கனம் பண்ணுவார். நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் கொடுக்குங்கள், அந்த அளவுக்கு கர்த்தர் கொடுப்பார். மனுஷன் எதாவது விதைக்கிறானோ அதை தான் அறுப்பான். அப்ப என்ன கொடுக்குற விஷயம் தான் முக்கியமானது. அல்லேலூயா. சோ இன்னைக்கு நமக்கு தேவன் எப்படிப்பட்ட அதே 1 கொரிந்தியர் அதே 1ஆம் தேதி 1 அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 6, 26, 27 சீக்கிரமா வாசிப்போம். எப்படி 28. சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் அல்ல, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். ஆமென். அல்லேலூயா. உற்சாகமா சொல்லுங்க அல்லேலூயா. தேவன் உங்களுக்கு சொல்றான்னா நம்மளாம் எப்படிப்பட்ட ஆளை கூப்பிடுறாரு. நம்மளாம் யாருங்க? ஞானியா? நம்மளாம் ஞானியா? ஞானிங்க தான் வேணும். உலகத்துக்கு தேவை யாரு? ஞானியான ஆள் தான். ஆனா உங்களுக்குலாம் எப்படிப்பட்ட ஆள் வேணும்? பைத்தியமானவங்க. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் எப்படி கேட்பாராம்? ஞானியா இருக்கலாம், நீ வேணாம், எனக்கு எடுத்துட்டு போயிடுங்க. எனக்கு தேவை யாரு? பைத்தியம் யாரா இருக்கீங்க உங்களை தான் கர்த்தர் கூப்பிடுறாரு. அல்லேலூயா. பலவானவன் தான் கேட்பான். மற்ற யாரெல்லாம் பலவான அவனை தான் எல்லாரும் கூப்பிடுவாங்க. ஆனா பலவீன கூப்பிட மாட்டான். ஆனா பலவீன கர்த்தர் சார் நான் தான் உன்னை கூப்பிடுவேன். அல்லேலூயா. யோசிச்சிட்டீங்களா? பலவீனத்தை அவர் தான் கூப்பிடுறாரு. பைத்தியமா தான் உங்களை தான் நம்மளை தான் கூப்பிடுறாரு. நம்மள யாரெல்லாம் இழவா பேசுறாங்களோ, நாங்க இழிவா பேசுறாங்களோ, நம்மளாம் வேணான்றாங்களோ, சும்மா நம்மளை தூக்கி யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி நம்ம போட்டாங்களா, ஆனா உங்களை தான் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவேன்னு சொல்றார். அல்லேலூயா. உங்களை தான் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை நீங்க நினைச்சீங்கன்னா, என்னை யாரும் பெருசா வச்சுக்கல, எனக்கு பெருசா கர்த்தர் கனம் பண்ணல அப்படின்னாலும் கர்த்தர் உங்களை கனம் பண்ண போறார். நிச்சயமா கர்த்தர் உங்களை கனம் பண்ணார். அந்த வார்த்தை தான் நம்ம கேட்டோம். கர்த்தர் நமக்கு என்ன பண்ணிருக்காருங்க? என்ன பண்ணிருக்காரு கர்த்தருடைய வார்த்தை? அவர் பலவீனமானவைகளை கர்த்தர் போட்டிருக்கு பாருங்க. பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவைகளையும் அற்பமா எண்ணப்பட்டவர்களையும் தேவன் இல்லாதவர்களையும் தேவன் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. இல்லாதவர்கள் அற்பமானவங்க இங்க வந்துக்கிற எல்லாம் உங்களை யாரெல்லாம் அற்பமா நினைக்கிறாங்களோ, உங்க குடும்பத்திலே நினைக்கிறவங்க, உங்க வீட்டுல இருக்கிற யாரா நம்மளை சொன்னாலும், நம்மளை அற்பமா நினைச்சாலும் கர்த்தர் உங்களை ஆச்சரியப்பட போகிறார். உங்களை ஆச்சரியமாக்க போறார். மட்டும் பாருங்க, அவர் எப்படி செஞ்சாரு, எப்படி இருந்தாரு, நம்ம எப்படி இருந்தோம் கவனிக்கிறீங்களா? நம்ம தேவன் எப்படி நமக்கு கனம் பண்ணிருக்காரு, நம்ம எப்படி எப்படி இருக்கோன்றது யாருக்குமே தெரியல. கவனிங்க, முக்கியமா கவனிங்க. இது முக்கியமான ஒரு சம்பவம். இது வரைக்கும் நீங்க இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஆனா இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களோட பேசிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அது எப்படின்னு கேட்கும் போது அதிர்ச்சியா இருக்கலாம். உண்மையிலேயே அது ஒரு ஆச்சரியமான வார்த்தை. வாசிங்க 1 சாமுவேல் 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம். இப்போ பார்க்க போறீங்க, கவனிங்க. நீங்க தான் பேசினாதான் என்கிட்ட பேச முடியும். இதெல்லாம் சீக்கிரம் கடகன்னு பேச முடியும். இப்போ 10ஆம் வசனத்துல இருந்து 11, 12, 13. சாலமோன் கர்த்தருடைய ஆலயமும், கவனிங்க, சாலமோன் கர்த்தருடைய படிமா ராஜா அரண்மனையுமாகிய 2 மாளிகைகளையும் கட்டி நிறைவேற்றுகிற 20ஆம் வருஷம் முடிவிலே. ஃபர்ஸ்ட் ஆலயத்தை அரண்மனையாகிய 2 மாளிகையை கட்டி எதை ரெடி பண்றாங்க? ஃபர்ஸ்ட் கவனிங்க. இப்ப பேசுறது யாருன்னா சாலமோன். யாரு பேசுறாரு? சாலமோன் பத்தி பேசிட்டு இருக்கோம். அப்போ தாவீது அங்க இருக்கிறாரா இல்லையா? தாவீது இருக்காரா? தாவி இறந்த அப்புறம் தான் யாரு பண்றா? ஆலயத்தை ரெடி பண்றாங்க. அந்த ஆலயத்தை செய்யறது யாரு? சாலமோன். ஓகேங்களா? இப்போ ஆண்டவர் முதல்ல தாவீதுக்கு தான் ஆலயத்தை நானு ஆண்டவருக்காக ரெடி பண்ணணும், ஆலயத்தை பிரஷா காமிக்கணும், ஆண்டவர் பிரசன்ட் நான் பிரம்மாண்டமா காமிக்கணும்னு நினைச்சது யாரு? யார் நினைச்சாரு?
தாவீதுடைய ஆசை என்ன வந்த உடனே கர்த்தர் என்ன சொன்னாரு, இந்த காரத்தை நீ ஆசைப்படுற, ஆனா இந்த ஆலயத்தை நீ செய்ய முடியாது. உன் மகன் சாலமோன் தான் என்ன பண்ணுவான், இந்த ஆலயத்தை கட் பண்ணுவான். கவனிங்க, இப்போ இந்த விஷயம் சொல்றேன், கவனிங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஆலயத்தை சாலமோன் தான் பண்ண போறாரு. இப்போ இந்த ஆலயத்தை பிரம்மாண்டமா பேசணும்னு நினைக்கும் போது நல்லா கவனிங்க, ஆலயம் ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு எல்லாம் பார்த்தோன்னு எதை சொல்லுவான், ஆலயத்தை பெருகிற தேவன் உங்களோட கூட இருக்கிறார். உலகத்தை விட பெரியவர் யாரு, கர்த்தர் சொல்றார். புரியுதா? ஆலயத்திலும் பெரியவர் யாரு, கர்த்தர். இது இயேசுக்கு சொல்ல, உலகத்திலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர் சொல்றாருல, யோனாவிலும் பெரியவர் அப்படி சொன்னார்ல. அது மாதிரி சொல்லும் போது ஆலோசனை, ஆலயம் அதான் முக்கியமானது. அதை ரெடி பண்ணணும், பிரம்மாண்டமா காமிக்கணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நினைச்சது யாரு, தாவீது. அவருடைய விஷயத்தை யார் பண்ணோம், சாலமோன் தான் பண்ணோம். சரி, சாலமோன் இப்போ அந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு, எவ்வளவு ஆச்சு நீங்க சொல்லுங்க, எவ்வளவு வருஷம் ஆச்சு? 20 வருஷம். அப்போ இந்த வருஷத்தை சொல்லி 20 வருஷம் ஆகிறதுக்கு இந்த ஆலயத்தை கட்டாருன்னா அவர் எப்படி யோசிச்சார்னா, சாலமோனு பெரிய ராஜா. எப்படிப்பட்டவர், பெரிய ராஜா. ஏன்னா அவர் மேல ராஜாவும் இதுக்கு முன்னாடியும் இல்ல, இதுக்கு பின்னாடியே இருக்குல்ல. ஏனென்றால் கர்த்தர் அந்த அளவுக்கு சாலமோனை கர்த்தர் கனம் பண்ணார். அல்லேலூயா. கர்த்தர் அந்த அளவுக்கு அவனை ஆசீர்வதிச்சாரு. சாலமோன் மிகப்பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ள போனார். அந்த சாலமோன் மேல அவ்வளோ ஒரு கிரேஸ் கர்த்தர் வச்சிருக்காரு. யாருக்கு மட்டும் கவனிக்கிறீங்களா? யாருக்கு? நான் உங்களுக்கு சொல்ல போனா வேற காரியங்கள் இருந்து நிச்சயமா ஒரு நாள் வரும்போது உங்களுக்கு பேசுவேன். இந்த ஒரு மாதிரி ஒரு கணத்தை கர்த்தர் கொடுத்தாருன்னா சாலமோனுக்கு, சாலமோன் கேட்டது, ஆண்டவரே உங்க ஞானம் எனக்கு வேணும். ஆமென். அப்போ கர்த்தர் சொன்னாரு, உனக்கு பிடிச்சதே எனக்கு சொல்லு, நான் உனக்கு தரேன்னு கர்த்தர் கேட்டாரு. சாலமோன் கிட்ட கேட்கிறாரு, உனக்கு பிடிச்சதே கேள்வி என்கிட்ட தரேனாரு. அப்போ அவர் என்ன சொன்னாரு, எனக்கு ஞானம் வேணும். அப்போ கர்த்தர் பேசுறாரு, நான் உனக்கு பிடிச்சதை கேட்டா நீ எனக்கு பிடிச்சதை கேட்கிறிய. புரியுதா உங்களுக்குலாம்? அவருக்கு பிடிச்சதை கேட்க சொன்னா இவரு என்ன பண்ணாரு, அவருக்கு என்ன பிடிக்குதோ தான் சொல்றாரு. அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, நான் நினைக்கவே இல்லை, நான் நினைச்சுதான் வேற நினைச்சேன், உனக்கு வேற கேட்டது ஏதாவது கேட்பேன்னு நினைச்சேன், ஆனா நீயும் ஞானம் கேட்ட, எனக்கு பிடிச்சதை கேட்டதுனால நீ கிடைக்காத ஐஸ்வர்யம், உனக்கு கனம், உனக்கு வேண்ட மகிமை எல்லாத்தையும் நான் உனக்கு தருவேன். உன்னை போல ஒரு ராஜா இதுக்கு முன்னாடியே இல்லை, இதுக்கு பின்னாடியே இல்லை. அல்லேலூயா. இந்த மாதிரி ஒரு கணம் தான் கர்த்தர் கொடுத்தாருன்னா சாலமோனுக்கு அந்த அளவுக்கு கொடுத்தாரு. நான் சொன்னல, நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் கர்த்தர் தருவார். அல்லேலூயா. ஆமா, சாதாரணமா சொல்லிட்டு இந்த 1 மணி நேரம் கர்த்தருக்கு சொல்லிட்டோம், அதுக்கப்புறம் திங்கள்ல இருந்து சனிக்கிழமை வரைக்கும் கர்த்தரை தெரியவே இல்லை. எப்போ தெரியும் எல்லாருக்கும்? நான் சொல்றேன், தயவு செய்து அது மாதிரி இருக்காதீங்க. நைட்டு பாஸ்டர் 1:30 மணிக்கு, ஐயா நைட்டு 1:30 மணிக்கு, நைட்டு 1:30 மணிக்கு, 1:30 மணியா? ஆமா 1:30 மணிக்கு ஒய்ஃபு மேக்கப் போட்டுக்குது 1:30 மணிக்கு நைட்டு. என்ன சொல்லுங்க, 1:30 மணிக்கு யார் பேசுவா, மேக்கப் போடுவாங்க? வீட்டுக்காரர் ஏந்துக்கிறாரு, அவர் ஏந்துக்கிறாரு, அவங்க வீட்டுக்காரர் ஏந்துச்சு, அவங்க கேட்கிறாரு, அநியாயம் இல்லை, இது அக்கிரமம் இல்லை, 1:30 மணிக்கு இருட்டுல இப்போ போய் மேக்கப் பண்ணுகிறிய, யாரு பார்க்க போற, யாரு உன்னை பார்க்க போறாங்க, எதுக்கு இப்போ மேக்கப் பண்ணுகிற 1:30 மணிக்கு? உனக்குன்னா உன் இஷ்டம், கம்முன்னு பாரு, உன் முடிய பாரு, உன் வேலையை பாரு. எனக்கு என்னது போட்டா என்ன பண்ண வரமாட்டேன் டக்குன்னு போனு என்ன பாப்பாது. கரெக்ட், போன்ல கரெக்டா ஒரு பேப்பர் வச்சிருப்பீங்களே, அந்த மாதிரி போட்டு பேப்பர் வச்சிருப்பாங்க இல்லையா அவங்க, கரெக்ட் இல்ல, எப்பவும் போட்டு வச்சிருப்பாங்க. டக்குன்னு அதை எடுத்து பார்த்தா அந்த போன் வந்து வரமாட்டேங்குது, அவங்க முகம் வரமாட்டேங்குது. ஏன்னா அவங்களுக்கு மேக்கப் பண்ணா தான் டிஸ்பிளே காமிக்குமா, அவங்களுக்கு டிஸ்பிளே என்ன சொல்றது, மேக்கப் போட தான் அது ஓப்பன் ஆகுது. சாதா மூஞ்ச காமிச்சா திறக்க மாட்டேங்குது, ஓப்பன் ஆக மாட்டேங்குது. நான் சொல்றேன், நம்ம கூட நாத்திக மட்டும் நீங்க கேட்டீங்கன்னா ஓப்பன் ஆகாது. திங்கக்கிழமை சனிக்கிழமை அதே முகத்தை கர்த்தர் காமிச்சீங்கன்னா உங்களுக்கு நாத்திகமா ஓப்பன் ஆகும். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்குலாம்? ஆமா, திங்கக்கிழமை சனிக்கிழமைக்கு அவரை கண்டுக்கவே இல்லைன்னு விட்டுது, நாத்திகா மட்டும் ஐயோ கூப்பிட்டீங்கன்னா ஓப்பன் ஆகாது நம்ம சொன்னா. ஆனா அதனால தான் அந்த அம்மா மேக்கப் போட்டுனே இருக்குது. ஏன்னா அது சாதாரண போட்டு வச்சு மேக்கப்பா போட்டு வச்சிருக்கு, சாதா மூஞ்ச காமிச்சா திறக்க மாட்டேங்குது. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. தயவு செஞ்சு சொல்றவங்க எல்லாருக்கும், சும்மா ஆண்டவரோட நிஜமா இருங்க. சும்மா நான் கர்த்தர் கூட தான் இருக்கேன், நான் நிச்சயமா கர்த்தருக்கு தான் வேலை செய்யறேன், கர்த்தருக்கு தான் பேசுறேன், கர்த்தர் ஊழியம் நிச்சயமா நான் கரெக்டா வருவேன் சபைக்கு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. நிறைய பேர் இருக்காங்க பாருங்க, ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் பேசிக்கிறாங்க, தபார் யார் சொல்றா, ஒய்ஃப் சொல்லுது வீட்டுக்கார, தபாரு
நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன், போயிட்டு வரதுக்கு 5 நாள் ஆகும். நீ வீட்டுக்கு என்ன பண்ணு, என் பிள்ளைங்கள வீட்டையே பாத்துக்கோ, என் 2 பசங்களை எங்கேயோ விட்டுறாத, இங்கே இரு, வெளியே எங்கேயோ போவாத, எங்க இரு, வீட்லயே இருந்து என் பசங்களை பாத்துக்கோ, நீ எங்கேயோ போக கூடாது. நான் திங்கக்கிழமை வந்து போன் பண்ணுவேன், போன் எடுக்கிற போது என்ன பண்ற, போன் எடுத்து பேசணும். நீ வீட்டுல இருக்கிறது என் பசங்களை பாத்துக்கோ, எங்கேயோ போக கூடாது. நீ வீட்டுல இருக்கிறன்னு உன் மேல நம்பிக்கை இல்லை, அதனால நீ வீட்டுக்கு நான் போன் பண்ணா ஏஞ்ச உடனே என்ன பண்ணு, நீ இருக்கிறேன்னு சொன்னா மிக்சியை போட்டு காமி, நீ வீட்டுல இருக்கிறன்னு ஒத்துக்கிறேன், நீ வீட்டுல இருக்கிறேன்னு. இல்லைன்னா எஸ்கேமா ஓடிடுவேங்கண்ணா. என்ன சொல்லுது ஒய்ஃபு, ஹஸ்பண்ட் சொல்லுது, திங்கக்கிழமை நான் உன்னை போன் பண்ணி, நான் எங்க அம்மா பார்க்க போயிடுறேன், நான் வரதுக்கு 5 நாள் அவன் வெளிக்குமா தான் வருவேன், அது வரைக்கும் நீ வீட்டுல தான் இருந்து பாத்துக்கணும், என் பிள்ளைங்களை எங்கேயோ விட்டுறாத. ஆனா நான் போன் பண்ணும்போது நீ போன் எடுப்ப, என் கூட பேசுவேன், ஆனா வீட்டுல தான் இருக்குன்னு நான் கண்டுபிடிக்கணும், மிக்சியை போட்டு அந்த சவுண்டை கேட்டான்னு தெரிஞ்சு நீ வீட்டுல தான் இருப்ப. அவர் சொல்றாரு, உண்மையிலே நீ நம்புற, நீ வீட்டுக்கு போ, நீ போன் பண்ணி, நான் கண்டிப்பா பேசுறேன். அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை அம்மா வீட்டுக்கு போயிட்டாரு, திங்கக்கிழமைக்கு போன் பண்றாரு, அவர் போன் எடுத்தாரு, போன் எடுத்துட்டு எப்படி இருக்காங்க பசங்க, எப்படி படுத்துனுக்குறாங்க, பசங்க வெளியே சுத்தா, வெளியில நீ எங்கன்னா புரிய, இங்கதான் இருக்க, நீ வீட்டுல தான் இருக்க, நான் வீட்டுல தான் இருக்கிறேன், நீ அடிக்கடி வெளியே ஓடுவே, நீ இல்லம்மா நான் வீட்டுல தான் இருக்கேன், எங்க அந்த மிக்சியை போட்டு காட்டு. உடனே போயிட்டு மிக்சியை போட்டு காமிக்கிறாங்க, மிக்சியை போட்டாட்டா சவுண்டு சவுண்டு கேள, பாத்தியா தெரியுது நீ வீட்டுல இருக்கிறன்னு அர்த்தம், உனக்கு அடையாளமே என்னது, நீ மிக்சியை போட்டாதான் நான் ஒத்துப்பேன். அதே மாதிரி போட்டாங்க செவ்வாய்க்கிழமை, அதே மாதிரி என்ன பண்ணாங்க, போன் போட்டாங்க, அவர் போன் எடுத்தாரு, சொல்லு வீட்டுல பசங்க அப்படிங்கிறாங்க, மிக்சி இருக்காரா, மிக்சி போட்டு காட்டு பார்க்கலாம், இருங்க பாரு சொல்லு, மிக்சியை போட்டு காட்டுறாங்க, அவங்க வீட்டுக்காரு இருக்கிறேன் காமிக்குதா. புதன்கிழமை அதே மாதிரி போன் பண்றாங்க, அதே மாதிரி டக்குன்னு எடுத்து சொல்லு, என்ன மிக்சி தானே எடுப்பார், பாத்துக்கோ மிக்சி கேட்டியா, இருக்கிறேன் ஒத்துக்கிறேன். இப்படியே பார்த்துக்குது, வெள்ளிக்கிழமை வரேன்னு சொல்லிட்டு வேலைக்கிழமை வந்துட்டார் வீட்டுக்கு. யாரு, அந்த அம்மா வேலைக்கிழமை வீட்டுக்கு வந்துச்சு, வெள்ளிக்கிழமை வரேன்னு. வீட்டுக்கு வந்தா அவர் இல்ல, வீட்டுக்காரர் இல்ல, வீட்டுல பசங்க மட்டும் தான் இருக்குது. ஏன்டா அவங்க வீட்டுக்காரர் டெய்லி பாத்துக்கணும் தான் வச்சிருந்தேன், எப்படி உங்க வீட்டுக்காரர் விட்டு எங்க வீட்டுக்காரர் எங்க போனாரு அப்படின்னு பசங்க கேக்குது. எங்கடி போயிட்டா, உங்க அப்பா எங்கடா போனாரு, அவரு 3 நாளா மிக்சியை பையில போட்டு எங்க போறாரு தெரியல, அவர் மிக்சி எடுத்துன்னு 3 நாளா மிக்சியை போட்டு போற. அவருக்கு என்ன அர்த்தம், எனக்கு தேவைன்னா மிக்சி போட்டு காமிக்கணும், நான் எங்க போய் படிச்சாலும் மிக்சியை காமி, அவ்வளவுதானே. வீட்டுல போய் ஃப்ரிட்ஜை போட்டு டக்குன்னு காமிக்குதா, வீட்டுக்கு நான் இருக்கிறேன். இப்ப என்ன அர்த்தம், நான் இருக்கிற மாதிரி கணக்கு போடுறது, அவங்கிட்ட சும்மா நான் என்ன பண்றது, இருக்கிற மாதிரி கேன்சல். புரியுதா உங்களுக்குலாம், புரியுதா? இந்த மாதிரி நம்ம இருக்க கூடாது. அல்லேலூயா. நிஜமாவே நம்ம கர்த்தர் கூட இருக்கிறவங்களும், ஆமென், கர்த்தரோட பேசுறவங்களா, கர்த்தரோட ஜெபிக்கிறவங்களா, கர்த்தரோட வார்த்தை ஜெபிக்கிறவங்களா, வார்த்தையை பேசிக்கிறவங்களா, சொல்றவங்களா இருக்கணும். அல்லேலூயா. உலகத்தோட விடல, தேவனோட இருக்கிறது தான் முக்கியமானது. அல்லேலூயா. அதுக்கு தான் இந்த உதாரணம் சொல்ல வேண்டியதா இருக்கு. ஆமென், அல்லேலூயா. உதாரணம் எதுக்காக சொல்றோம், கர்த்தர் சொன்னார் இல்லையா, நிறைய நான் என்ன பண்ணுவேன், உதாசனம் சொல்லாம நான் இருக்க மாட்டேன், எல்லாத்தையும் என்ன பண்றாருங்க, ஆண்டவர் சொல்லித்தான் வேலை செல்லுவார். பாத்தீங்களா, அவர் எங்க பிரசங்கம் பண்ணாலும் என்ன பண்ணாரு, இதை பேசிதான் சொல்லுவார். அல்லேலூயா. சரி, மறுபடியும் வரும், மறுபடியும் விஷயம் சொல்லி கிடக்குன்னு சொல்லியிருப்பேன். சாலமோனுடைய ஆலயம் கட்டுவதற்கு எவ்வளவு வச்சாச்சு, 20 வருஷம் ஆச்சு. இப்போ 20 வருஷம் முடிச்ச உடனே நடக்கிற சம்பவம் என்ன, கட்டி நிறைவேற்றுகிற 20ஆம் வருஷம் முடிவிலே அப்ப என்ன ஆயிடுச்சு, பினிஷ் ஆயிடுச்சு. இப்ப என்ன ஆச்சு, இப்போ நம்ம வீடு இந்த சர்ச்சைக்கு கட்டுறாங்க, இப்போ இப்போ இன்னும் நிறைய இருக்கு நம்ம சர்ச்சை ரெடி ஆகுறதுக்கு இல்லையா. ஆனா அங்க 20 வருஷம் ஆச்சு, அந்த ஆலய கட்டுவதற்கு வெயிட் பண்ணாங்க. ஆனா ஸ்பெஷலா பண்ணிருக்காங்க. ஏனென்றால் அவருக்கு தெரியும், இந்த கீழே எப்படி இருக்கணும், டைல்ஸ் பயங்கரமா இருக்கணும், மரம் எப்படி இருக்கணும், நல்லா இருக்கணும், சந்தனம், அப்புறம் தேக்கு, சோ பெஸ்ட். அப்போ தேவன் செய்யறதெல்லாம் எப்படி இருக்கணுமா, அப்போ பாத்தீங்கன்னா பெரிய பெரிய, நான் யார் அவரு, பெரிய டாக்டர்ல ஒரு பெரிய பணக்காரு, யார் அவன், போன் யார் அவன், யாருமா அவரு, பத்தியா அவர் வரமாட்டேன், எனக்கு கொஞ்சம் வரல. அந்த ஆள் எவ்வளவு ஒரு வெட்டிங் எவ்வளவு பெருசா வச்சிருக்காங்க, பிரம்மாண்டம் வச்சாங்கல்ல. அந்த மாதிரி சாதாரண ஒருத்தர் ஒரு வெட்டிங்க்கு அவ்வளவு சொல்றான்னா, கர்த்தருடைய வேலையத்தை கட்டணும்னா அதை விட பிரம்மாண்டமா இருக்கணும்னு சொல்லிட்டு சாலமோன் முன்னாடியே நினைச்சார். அல்லேலூயா. இந்த உலகத்திலேயே இந்த ஆலயம் மாதிரி வேற இருக்கக்கூடாது, அந்த மாதிரி பிரம்மாண்டமா இருக்கணும்னு சொல்லிட்டு பார்த்து கவனிமா, பார்த்து செய்தாரு. யாரு, சாலமோன். போக்குற எல்லாரையும் பார்த்து நீங்க இதை வாங்கிட்டு வாங்க, நீங்க அதை எடுத்து வாங்க, ஆளால ஸ்பெஷலான எடுத்து வந்தாங்க. அல்லேலூயா. சீட்டு போனா இதுக்கு ஒரு ஆளு, இதுக்கு ஒரு ஆளு, எல்லாத்துக்கும் ஒரு ஆள் இருப்பாங்கல்ல. நம்ம இங்க போன்ல லைட்லாம் போனோம்னா அதுக்கு யாரு, போடணும் இல்ல. அப்போ இதே தண்ணி எல்லாம் ரெடி பண்ணணும், அதுக்கு என்ன பண்ணுவாங்க,
அது அப்ப இதுக்கு தெரியல, பெஸ்டா ஆள் வேணுன்ற மாதிரி அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு பெஸ்டா இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, சாலமோன் யோசிச்சாரு. அதே மாதிரி எல்லாத்தையும் செய்ததற்கு ஒரு ஆள் இருந்தார் கூட. யார் அவர் பேர் தெரியுமா? ஏதோ போட்டுருக்கு, அது படிங்க. தன்னுடைய விருப்பத்தின்படி எல்லாம் என்னவா, தன்னுடைய விருப்பத்தின்படி எல்லாம் தனக்கு கேதுரு மரங்களையும் தேவதாரி விருட்சங்களையும் பொன்னையும் கொடுத்து வந்த தீரிவின் ராஜாவாகிய ஈராமுக்கு ராஜாவிய சாலமோன் கலிலேயா நாட்டில் உள்ள 20 பட்டணங்களை கொடுத்தேன். அல்லேலூயா. கவனிங்க ப்ளீஸ், நான் சொல்லி கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்லிடுவேன், அவ்வளவுதான், என் டைம்ல தான் பச்சு. நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் கூட சப்போர்ட்டா இருந்தவர், அவர் பேர் என்ன? அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு யார் கூட இருக்கா? ஈராம் இருக்காரு. எவ்வளவு பேர் வந்தாங்க, வேலை செஞ்சாங்க, ஆனா எல்லாம் அந்த டைமுக்கு போயிட்டே இருந்தாங்க, அவங்க வேலை முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் கூடவே இருந்தாரு, அது முடிக்கிற வரைக்கும் கூடவே ஒருத்தர் இருந்தாரு. அவர் பேர் தான் என்ன? அது ஈராம். அந்த ஈராம் யார் தெரியுமா? இப்ப படிங்க, அதே 5ஆம் அதிகாரம், அதுலயே அதே 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜா அரண்மனையும் தான் செய்ய வேண்டும் என்று விரும்பின எல்லாவற்றையும் கட்டி முடித்த பின்பு கர்த்தர் கிபியோனிலே சாலமோனுக்கு தரிசனமானது போல 2ஆம் தரமும் அவனுக்கு தரிசனமானார். ஆமென். போறோம். ஈராம் தாவீதுக்கு சகல நாளும் என்னவா இருக்கான்? அப்ப ஈராம் யாரு? தாவீதுக்கு ஃப்ரெண்டு. யாரு அவரு? அப்ப ஈராம் யாரு? தாவீதுக்கு ஃப்ரெண்டு. கவனிங்க, ஈராம் தாவீதுக்கு என்னது? ஃப்ரெண்டு. அப்போ க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்காங்க. இப்போ தாவீது இறந்த பிறகு தன்னுடைய ஃப்ரெண்டுடைய பையன் யாரு? சாலமோன். அப்போ அவன் கூடவே இருந்து, நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன், எங்க அப்பா என் ஃப்ரெண்டு, அவன் என் ஃப்ரெண்டு பையன், உன்னை பெஸ்டா பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு கூடவே இருந்து அந்த ஆலயம் கட்ட வரைக்கும் 20 வருஷமும் கூடவே இருந்தார்னா, அல்லேலூயா. இதெல்லாம் நீங்க கவனிங்க, எல்லாம் உங்களுக்காக. எதுக்காக சொல்றேன்? நீங்க சபைக்கு வந்திருக்கோம், சபையை வச்சுட்டு போறோம், நம்ம திருப்பி வேலைக்கு போறோம், வரோம், எல்லாம் வேலை செய்யறோம். ஆனாலும் தேவனை கனப்படுத்தக்கூடிய முக்கியமான வேலை நம்முடைய வேலை. ஆனா நம்ம என்னன்னா, ஆண்டவருக்கு எதெல்லாம் பிடிக்குமோ, கடவுளெல்லாம் பிடிக்குமோ அப்படியெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. நீங்க எவ்வளவு கேட்கறீங்களோ கர்த்தர் உங்களுக்கு செய்வார்மா. பாருங்க, அவங்க என்ன பண்ணாங்க, விருப்பம். யாருக்கு விருப்பம் இருந்தது? இப்போ யாருக்கு விருப்பம்? ஈராமுக்கு ரொம்ப விருப்பம் இருந்தனால்தான் சாலமோனுக்கு தேவையானதெல்லாம் பொண்ணு, கேதுரு, விருட்சங்கள் எல்லாத்தையும் கொடுத்தாரு. அவர் நமக்கு இதெல்லாம் கொடுத்தாருன்னா நம்ம அவருக்கு ஏதாவது கொடுக்கணுமா வேணாமா? நீங்க சொல்லுங்க. நீங்க ஏதாவது கொடுத்தீங்க, உங்களுக்கு ஏதாவது கொடுப்பீங்களா, கொடுக்க மாட்டீங்களா? ஒரு கல்யாணத்துக்கு போறீங்க, ஒரு கல்யாணம் வச்சிருக்கீங்க உங்க வீட்டுல, எல்லாரும் வராங்க, எல்லாரும் நோட்டீஸ் கொடுத்து யாரா வராங்க, எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுப்பாங்களா, கொடுக்க மாட்டாங்களா? கிஃப்ட் கொடுப்பாங்க. நல்லா கவனி, கிஃப்ட் கொடுப்பாங்க. பெஸ்டா யாரு கொடுப்பாங்க கிஃப்ட்? யாருன்னா வேலை செய்றவங்க. ஒரு ஓனர் வச்சுங்க, கம்பெனி ஓனர், பெரிய ஓனர், அவரும் கம்பெனிக்கு வராரு, அவரும் கூப்பிட்டீங்க, அவர் கல்யாணிக்கு வராங்க, என்ன பண்ண கிஃப்ட் பண்றாங்க, அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்போ அவங்க எல்லாம் கிஃப்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ எல்லாரும் கிஃப்ட் கொடுத்துருப்பாங்க. வாங்கும் போது ஃபர்ஸ்ட் எதை பார்ப்பாங்க? வாங்கி அவங்க கிட்ட நம்ம என்ன சொல்லுவோம் வீட்டுல, எங்க வீட்டுக்காரர் வந்து கொடுத்துருப்பாரு, பெஸ்டா கொடுத்துருப்பாரு, எங்க ஓனரு பெஸ்டா. முதல்ல அவரை பாருங்க. விசுவாசிகளா வந்திருப்பாங்க, அவங்க கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் வசனமா இருக்கும், அதெல்லாம் எடுத்து வச்சிருங்க. அதான் என்னவா இருக்கும்? வசனமா எடுத்து வச்சிருப்பாங்க, எல்லாம் தேர்த்து வருமா. நம்ம ஓனர் வந்திருக்காரு, அவரு எனக்கு கிஃப்டா கொடுத்துருப்பாரு முதல்ல. அப்ப நம்ம என்ன நினைப்போம்னா, பெஸ்டா யார் இருப்பாரு அதான் யோசிப்போம். அப்போ ஈராமுக்கு சாலமோன் கொடுத்திருந்தானா, பெஸ்டா கொடுக்கணும் ஆசைப்படுறானா, கலிலேயாவில் உள்ள 20 பட்டணங்கள். பாருங்க, எல்லாருக்கும் பணம் கொடுப்போம், பொருள் கொடுப்போம், ஆனா இவரு என்ன கொடுத்துறாரு? பட்டணம்னா என்ன அர்த்தம்? ஊரு. ஊருங்களே 20 ஊரு. என்ன ஊருங்க? 20 ஊரை கொடுத்தாரு. கவனிக்கிறீங்களா? எத்தனை ஊரு? அப்போ 20 ஊருனா எங்க உங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஊரு, ஏதாவது ஒரு உருவம் பேர் சொல்லுங்க. கேட்டீங்களா? உங்க காதுல விழுதா? தெரியுதா? இது மாதிரி 20 ஊரம் கொடுத்திருக்காரு. இப்போ இதெல்லாம் கொடுத்த உடனே சாலமோனுக்கு பயங்கர சந்தோஷம். யாருக்கு? ஈராமுக்கு. என்ன, சாலமோன் பெரிய ராஜா, அவரே பெரிய ராஜானா அவரு எனக்கு ஒரு கிஃப்டா கொடுக்காருனா இதை விட எப்படி இருக்கும்? அது பெஸ்டா இருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டு, அதுவும் இவ்வளவு வருஷம் நான் கேட்டேன், அதுக்காக எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காருனா நான் அதை பார்க்கணும்னு சொல்லிட்டு காலைல கிளம்பி போறாரு. எங்க அந்த இடத்துக்கு போறாரு, பார்க்கலான்னு. ஒவ்வொரு இடத்துக்கு போறாரு. இப்போ படிங்க. ஈராம் தனக்கு சாலமோன் கொடுத்த பட்டணங்களை பார்க்கிறதற்கு தீருவில் இருந்து புறப்பட்டு வந்தான். அவைகளில் அவன் பிரியப்படவில்லை. பாருங்க, அவரு போனாரு, பார்த்தாரு, ஆனா என்ன பண்ணல, அவருக்கு சொல்றாரு அப்படின்னு நம்ம பார்த்து சொல்லுங்க. என்னது?
என்ன பிடிக்கவே இல்லைங்க. நான் நினைச்சேன் ரொம்ப எதிர்பார்த்தேன், பயங்கரமா இருக்குன்னு பார்த்தேன். பார்த்தா எப்படி இருக்குது? அது தப்புனா ஒண்ணுமே இல்லைங்க. நான் எதிர்பார்த்த மாதிரி ஒண்ணும் இல்லையே. அல்லேலூயா. பாருங்க, நம்ம எல்லாம் ஆசைப்பட்டு வந்தாரு. யாருன்னா சாலமோன் நிறைய பண்ணிருப்பாருன்னு சொல்லிட்டு ஈராம் போனாரு. ஆனா அவர் பார்த்து சொன்ன வார்த்தை எல்லாத்தையும் பார்த்தாரு. 20 பட்டணத்தை பார்த்துட்டு சொன்னாரு, எனக்கு பிடிக்கவே இல்லை. நான் ஓஹோ பயங்கரமா என்னமோ பெரிய கிராண்டா இருச்சேன். ஆனா பார்த்தா ஒண்ணுமே எனக்கு தெரியல, ஒண்ணுமே தெரியல, நல்லாவே இல்லை, எனக்கு பிடிக்கவே இல்லை. என்ன சொல்றாரு? யாருன்னா பார்த்தா என்ன சொல்லுவான்? சில பேரை பார்த்தா எனக்கு பிடிக்காதுன்னு சொல்ல சொல்லல. ஐயோ அவரை பார்த்தா எனக்கு பிடிக்காது. நிறைய பேருக்கு பிடிக்காது தெரியுமா? சில பேரை பார்த்தீங்கன்னா ஐயோ அவரை பார்த்தா எனக்கு பிடிக்காது, அவனை பேசினாலே பிடிக்காது, அவன் பேசினாலே எனக்கு பிடிக்காதுன்னு இருப்போம்ல. அந்த மாதிரி சாலமோன் சொல்ற, ஈராம் சொல்றாரு, கர்த்தர் கொடுத்த எல்லாமே நல்லாவே இல்லை. 20 ஊரமா போய்தான். 20 ஊரம் என்ன இல்ல? கலிலேயா. அந்த ஊர் பேர் என்ன? கலிலேயாவில் 20 ஊரு. நல்லா கேளுங்க. ஃபர்ஸ்ட் மெயின் என்னது? கலிலேயா. அந்த கலிலேயா என்று ஒரு பெரிய இடம். அந்த கலிலேயால என்ன இருக்கு? ஊருங்க தான் இருக்கு. இப்ப நம்ம சொல்லலாம் இல்லையா? இப்ப நான் சொல்ல போனா சென்னையில இருக்கோம், எத்தனை ஊருங்க இருக்கும் தெரியல. அந்த மாதிரி அவர் இருக்கிற இடத்துல கலிலேயால இருக்காரு. ஆனா சுத்தி 20 பட்டணங்கள் இருக்கு, 20 பட்டணங்கள் இருக்குன்னு போட்டிருக்கு. ஆனா என்னால உங்களுக்கு பார்த்தா என்னால அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காரு. என்ன அது பேரு? அது படிங்க, அடுத்து படிங்க. அதனாலே அவன், என் சகோதரனே, நீர் எனக்கு கொடுத்த இந்த பட்டணங்கள் என்ன பட்டணங்கள்? ஃபர்ஸ்ட் அவர் கேக்குறாரு. யார் கேக்குறா? ஈராம் கேக்குறாரு. யாரை பார்த்து? என்ன கேக்குறாரு? சாலமோனை பார்த்துக்கிறாரு. ஏன்பா சகோதரனே, என்ன குத்துக்கிற என்கிட்ட? என்ன குத்துது? நம்ம பாஷையில சொன்ன, என்ன குத்துக்கிற? என்ன குடுத்துக்கிறிய? நல்லாவா இருக்குது அது? அதை போய் குத்துக்கிறது, கொடுக்காம இருந்திருக்கலாம் எனக்கு. அப்படிதான் நம்ம பேசுவோம்ல. அந்த மாதிரி எல்லாத்தையும் பார்த்துட்டு சொல்றான். என்ன கேக்குறா? என் சகோதரனே, நீர் எனக்கு கொடுத்த இந்த பட்டணங்கள் என்ன? அவைகளை இந்நாள் மட்டும் வழங்கியபடி காபூல் நாடு. அல்லேலூயா. கவுனிமா, இந்த வார்த்தை என்னதுமா? காபூல் நாடு. என்ன சொல்லுங்க? என்ன பேரு? காபூல் நாடுனா என்ன அர்த்தம்? பிடிக்கவே இல்லை, எனக்கு பிடிக்கவே இல்லை, எனக்கு பார்த்தாலே தயவு செஞ்சு நான் எதிர்பார்த்து வந்தேன், ஆனா நல்லாவே இல்லை. அந்த ஊர் எந்த ஊர்னா கலிலேயா. எந்த ஊர் அது? கலிலேயா. கலியால பக்கத்துல கலிலேயா, பக்கத்துல இருக்கிற பட்டணங்கள்லாம் இப்ப எதுனா இப்போ அது பிடிக்கல. நல்லா கேளுங்க. ஈராம் என்ன சொல்றாரு? எனக்கு பிடிக்கவே இல்லை. யாரெல்லாம் உங்களை வெறுக்கிறாங்களா, யாரெல்லாம் உங்களை அற்பமா பேசுறாங்களா, யாரெல்லாம் உங்களை அசிங்கமா பேசலாமா, எவ்வளவு சொன்னாலும் கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்காக இருக்கிறார். அல்லேலூயா. நம்மளை எவ்வளோ தான் நம்மளை கர்த்தர் நம்மளை இது பண்ணாலும் சரி, நம்மளை என்ன சொல்றதுன்னா, நம்மள என்ன சொல்றாங்க அவங்க கேட்டுட்டு நல்லாவே இல்லைன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? நல்லா செய்து நீங்க கொடுத்தீங்க, திடீர்னு நல்லா என்ன சொல்லுவீங்க? ஏங்க புரியும்படி சொன்னா, சாப்பாடு நல்லா செஞ்சு வச்சிருக்கீங்க, அந்த சாப்பாடை சாப்பிட்டு என்ன சொல்லுவாங்க? என்ன நல்லாவே இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஹஸ்பண்டை நல்லா செஞ்சு கொடுப்பாங்க, ஒய்ஃப் எடுத்து அதை சாப்பிட்டு என்ன நல்லாவே இல்லை தூக்கி போட்டு நேரா போனார்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? அந்த மாதிரி தான் ஈராமு நல்லாவே இல்லை, பிடிக்கவே இல்லை, நான் நினைக்கவே இல்லை, ஏன் தான் இவ்வளவு பேர் நான் எதுக்கு தேவையில்லாம புரிஞ்சு போய் பார்த்தேன், எல்லாத்தையும் எதுவுமே வேஸ்ட் இல்லை அப்படின்னாரு. ஆனா இது யாருக்கு ஃபர்ஸ்ட் வேலை மனசு வந்துட்டுமா? நேரா யாருக்கிட்ட சொல்லிட்டான்? இத நேரா சாலமோன் கிட்ட சொல்லிட்டான். சகோதரனே, இது என்ன பட்டணம், எதுக்கு குத்திங்க? இது கொடுக்காம இருக்கலாமே. நானுமோ ஓஹோ ஆஹா நினைச்சேன், ஆனா ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு அவர் பேசின உடனே இந்த வார்த்தை சாலமோன் கிட்ட இல்ல, யார்கிட்ட போச்சு? கர்த்தர் கிட்ட போச்சு. இப்ப வாசிங்க ஏசாயா 9ஆம் அதிகாரம். இப்ப ஏசாயா 9ஆம் அதிகாரம். ஏசாயால தீர்க்கதரிசனம் இப்ப சொல்றாரு. தீர்க்கதரிசனம் மறுபடியும் பேசுறாரு. எவெல்லாம் ஒருத்தன் உன்னை கேவலா பேசினானோ, எவெல்லாம் உன்னை அசிங்கமா பேசினானோ, எவெல்லாம் அற்பமா பேசினானோ, உங்களுக்கு கர்த்தர் பேசுறாரு. இப்ப படிங்க 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆகிலும் அவர் செபுலோன் நாட்களையும், செபுலோன் என்ன அர்த்தம்? அந்த பட்டணத்துல ஒண்ணு. அப்புறம் நப்தலி நாட்டையும், அது ஒரு பட்டணம் 20ல இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல, எதெல்லாம் மோசமா இருக்கு, எதெல்லாம் நல்லா இல்லைன்னு சொன்னாரோ அந்த இடத்தை கர்த்தர் பேசுறாரு. முந்தின காலத்தில் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருக்குது போல அது இருப்பதில்லை. ஏனென்றால் அது கடற்கரையாகிலும் யோர்தான் நதியோரத்திலும், அதுவும் கலிலேயால வருது, புற ஜாதியாருடைய கலிலேயாகிய அந்த தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். ஆமென். கை தட்டுங்க ஜோரா. நாங்க சொல்றதா கை தட்டல, உங்களுக்குள்ள வரணும், இதெல்லாம் உங்களுக்குள்ள வரணும். அவங்கள என்ன பண்றாங்க?
சொல்றாரு, கர்த்தர் சொல்றாரு, எதெல்லாம் ஒருத்தர் அற்பமா நினைச்சியோ, எதெல்லாம் கேவலமா பேசுனியோ, உன் வாழ்க்கையில யாருன்னா அந்த மாதிரி செஞ்சிருந்தா, என் வாழ்க்கையில யாரா செஞ்சா, உங்களை கர்த்தர் மகிமைப்படுத்துவார். உங்களுக்கு மகிமைப்படுத்துவாரு. இன்னைக்கு உங்களை அசிங்கமா வச்சிருக்கலாம், உங்களை அழ வச்சிருக்கலாம், உங்களை உங்களை வேணும்னு வேதனைப்படுத்திருக்கலாம், எல்லாம் செஞ்சிருக்கலாம். கவலைப்படாதீங்க. இந்த இருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன், உங்க வாழ்க்கை மிகப்படி கர்த்தர் மகிமைப்படுத்த போறார். கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்கு இருட்டு வராது, இனிமே இருள் கிடையாது. என்ன சொன்னாரு? இனி இருளில் இருக்க ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காரணம். அந்த அந்த ஜனங்க 20 பட்டணங்கள் எப்படி இருக்காங்க? இருட்டா இருக்காங்க. அந்த 20 பட்டணம் இருக்கு, இருட்டு இருக்கு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, எந்த 20 பட்டணம் அசிங்கமா சொன்னானோ, எவ்வளவு கேவலமா சொன்னானோ, நான் சொல்றேன், இருள இருக்க ஜனங்களை கர்த்தர் வெளிச்சயமா என்ன பண்ணுவாரா? இருக்க பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, என்ன சொல்றாரு? உங்களை முந்தின காலத்தில் இருக்கிற உங்களை மறுபடியும் என்ன சொல்ற? கலிலேயே அந்த தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். சொல்லுங்க. இப்ப எப்போ? சொல்லுங்கம்மா, எவ்வளவு அப்போ? இப்போ நீங்க இருக்கிறீங்களா, வந்துக்கிறீங்களா எல்லாரும்? 2026 7ஆம் மாசம் 12ஆம் தேதி வந்திருக்கீங்க. இன்னைக்கு கர்த்தர் இன்னைக்கு பேசாரு, உங்களை கர்த்தர் மகிமை பண்ண போறார். ஆமென். உங்களை எல்லாரையும் மகிமைப்படுத்த போறாரு. நீங்க எல்லாம் கர்த்தர் மகிமைப்படுத்த போறாரு. உங்க வாழ்க்கை மகிமை போற நாள் வருது. கர்த்தர் உன்னை வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. யாரா வெயிட் பண்ணுங்க? வெயிட் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்த போறார். இப்ப சொன்ன உடனே இதெல்லாம் யாருக்கு வந்தது? இந்த வார்த்தைலாம் யாருக்கு வந்தது? ஏசியாக்கு வந்தது. காலில் ஏசியா காலில் வந்தோடனே கர்த்தர் ஏசியா கிட்ட பேசுறாரு, எந்த ஈராம் எல்லா பட்டணங்களையும் கேவலா பேசுறானோ, அந்த கேவலா இருக்க அந்த பட்டணத்தை நான் மகிமைப்படுத்த போறேன். கர்த்தர் நான் சொல்றது, அந்த கலிலேயா உங்களை என்ன கர்த்தர் மகிமைப்படுத்துவாரு. யார் உங்களை கேவலமா பேசினாலும் சரி, அற்பமா பேசினாலும் சரி, ஒண்ணுமே இல்லை நினைச்சாங்களா, உங்க வாழ்க்கையை கர்த்தர் மகிமைப்படுத்த போறார். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமா உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போறாரு. உங்களுடைய பிள்ளைங்களா இருக்கட்டும், உங்களுடைய தொழிலா இருக்கட்டும், உங்களுடைய எல்லா காரியங்களும் சரி, கர்த்தர் மகிமைப்படுத்துவாரு, கனப்படுத்துவாரு. இனி உனக்கு இருள் இருப்பது கிடையாது. இனி வாழ்க்கையில இனி இருள் வரப்போறதில்ல. காரணம், கர்த்தர் உனக்கு வெளிச்சத்தை கரப்போறார். கர்த்தர் பெரிய வெளிச்சம் வாழ்க்கை வரப்போகிறது. அல்லேலூயா. அந்த பட்டணங்கள் எல்லாம் யாராரு? யோர்தான், நற்பதலி, அப்புறம் இது மாதிரி இருக்கா. ஆனா அந்த ஊரை பார்த்துட்டு இவன் என்ன சொல்லிட்டான்? இது நம்ம ஊர்ல. இவன் நான் சொல்றேன், உங்களுக்கு பிடிக்காம சொல்றேன். அவனுக்கு பிடிக்கலன்றான். அவன் எப்படி ஆசைப்பட்டு வந்தான்னா, ஒரு ஊட்டி 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 எப்படி இருக்கும்? கொடைக்கானல் எப்படி இருக்கும்? இப்போ இந்த மாதிரி பெருசா பர்சானா எப்படி இருக்கும் உங்க மனசுல? எல்லாருக்கும் செமையா இருக்கும். ஆனா நமக்கு கலிலேயா கொடுத்தாரு. என்ன அது கலிலேயா தெரியுமா? கலிலேயாவுடைய பேர் என்ன தெரியுமா? நான் சொல்றேன் உங்களுக்கு ஏதோ மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். கலிலேயா நான் எப்படி இருக்கும்? லோக்கல் ஏரியா அப்படிப்பட்ட ஏரியானா, வியாசார்பாடி, கண்ணகி நகர், புளியாந்தோப்பு, சிந்தாரப்பேட்டை, புதுப்பேட்டை, இதெல்லாம் என்னன்னா கலிலேயா. இதெல்லாம் என்னன்னா கலிலேயா. கலிலேயா நான் முதல்ல உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்க. இப்போ உலகத்துல இருக்க இன்னும் கூட இருக்க கலிலேயா, இன்னும் கூட இருக்கு அந்த ஏரா. ஆனா இயேசு கிறிஸ்து நாள்ல அந்த கலிலேயா எப்படி இருக்கும்னா, படிப்பு இல்லாதவங்க வாழ்க்கையில எந்த ஒரு கரெக்ட் அதுதான் இல்ல. எப்படி இருக்கானா, நம்ம ஏரியால எப்படி இருப்பாங்க? நம்ம ஏரியா கரெக்டா சொன்னீங்க. அல்லேலூயா. நான் இதுக்காக தான் என்ன பண்ணிருக்கேன், எழுதி வச்சிருக்கேன். அது எந்த ஏரியானா, என்ன ஏரியானா இஸ்லாம் ஏரியா, லோக்கல் ஏரியா. என்னது? அப்ப யாரு நம்மளாம்? யாரு சொல்லுங்க? நம்மளாம் யாரு? நம்மளை பார்த்து பிசாசு, நம்மளை பார்த்து ஈராம் சொல்றான். கலிலேயா பார்த்தா அது லோக்கலா இருக்கு. அது என்ன இருக்கு? லோக்கலா இருக்கு. நம்ம எல்லாம் லோக்கலா இருக்கோம். ஆனா இன்னைக்கு எல்லா இடத்துல இருக்காங்களே, இன்னைக்கு கர்த்தரை ஆராதிக்கிறாங்களே, அந்த இடம் புறஜாதி. யார் அவங்க? சொல்லுங்க. அவங்க யாருங்க? அந்த புறஜாதி தான் நானும் நீங்களும். அல்லேலூயா. அந்த புறஜாதி நானும் நீங்களும். நாம தான் புறஜாதி, நாம தான் கலிலேயா. அந்த புறஜாதி உள்ள கலிலேயா. இந்த கலிலேயா எப்படிப்பட்ட கலிலேயா? புறஜாதி உள்ள கலிலேயா. அல்லேலூயா. சொல்லுங்க. இது புறஜாதி, நமக்கு இது புறஜாதி. நம்மளை பார்த்து சொல்றான் அவன் புறஜாதி, ஆனா நம்மளை பார்த்து எல்லாம் பரஜாதின்றான். வசனம் சொல்லுது புறஜாதி, பைபிள் சொல்லுது புறஜாதி. ஆனா அவன் சொல்றான் பரஜாதின்றான். ஆனா பைபிள் சொல்லுது அந்த லோக்கலை கர்த்தர் மகிமைப்படுத்த வேண்டார். அல்லேலூயா. ஆமா. எத்தனை லோக்கல் ஏரியா, எத்தனை சபையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஜனங்க அவ்வளவு இருக்கானா, யார் அவங்களா? அவங்க தான் கலிலேயா. அல்லேலூயா. அவங்க தான் கலிலேயா. அந்த கலிலேயா தான் கர்த்தர் கனப்படுத்துறார். அல்லேலூயா. இன்னைக்கு வந்து உங்களே தான் கர்த்தர் கனப்படுத்துறார். காரணம் நீங்க தான் கலிலேயா. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நீங்க புறஜாதியை விசுவாசிக்கிறான். புறஜாதி யாருமே
நம்ம கிட்ட வரவே மாட்டாங்க. புறஜாதியெல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, யாரும் வர மாட்டாங்க. அவங்க எல்லாம் யார் முக்கியமானவங்க? யூதர், யூதங்க, அவங்க தான் முக்கியமானவங்க, அவங்க தான் முக்கியமானவங்க. ஆனா கர்த்தர் உங்களை ஏன் கனப்படுத்தினார், என்ன ஏன் கனப்படுத்தினார்? நம்மள யாரு? புறஜாதி. கர்த்தர் நீங்க நல்லா கவனிங்க. ஈசாக்கு 2 பிள்ளைகளை எடுத்து வராரு. யாரு? யோசேப்பு பிள்ளைகளை எடுத்து வராரு. யோசேப்பு 2 பிள்ளைகளை எடுத்து வராரு. அப்போ அவர் என்ன பண்றாரு? யாக்கோபு இட்டுன்னு வாண்டாரு. இவர் போய் என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறார். நல்லா கேளுங்க, இந்த பையன் யாரு இருப்பா? வலது கையில யாரு இருப்பா? நீங்க சொல்லுங்க. ரைட்டு பையன் பெரியவனா, சின்ன பையன் பெரியவனா? சொல்ல மாட்டீங்களா? பெரிய பையன். யார்? அவன் தானே. இப்போ அவன் இங்க உட்காந்துருக்கான், இவன் சின்ன பையன் உட்கார்றான். இப்படி ஜெபம் பண்ண சொல்லிட்டு அவருக்கு கண்ணு தெரியல. யாருக்கு கண்ணு தெரியல? யாக்கோபுக்கு. அவருக்கு என்னல கண்ணு தெரியல. அதனால என்ன பண்றாரு? யோசேப்பு கையை பிடிச்சி நேரம் யார் மேல வைக்கிறான்? பையன் மேலையும். இந்த கையை போய் அவரே வைக்கிறாரு. ஏன்னா எங்க அப்பா கண்ணு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டான். ஆனா அவர் என்ன பண்றாரு? கையை எடுத்துட்டு அல்லேலூயா. அவர் எப்படி ஆசீர்வதிச்சாரா? இந்த கையை தூக்கி சின்னவனுக்கும், இந்த பெரிய கை சின்னவனுக்கும். காரணம் சின்ன இருக்க உங்களுக்கு தான் கர்த்தர் கனப்படுத்திருக்கிறார். அல்ல கை தட்டணும் இப்பலாம். அல்லேலூயா. சாதாரண உன்னை தான் கர்த்தர் கனப்படுத்திருக்காரு. ஆமா, அவனுக்கு கொடுக்காம ஏன் ஆசீர்வதிச்சாரு? அப்போ இவர் யாரு? யோசேப்பு கேட்கிறாரு, ஆண்டவரே மாத்தி ஆசீர்வதிக்கிறீங்க, இப்படி தப்பா? எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாம் எனக்கு தெரியும். ஏன் இப்படி ஆசீர்வதிச்சாரு? எதுக்காக ஆசீர்வதிச்சாரு? கர்த்தர் ஏன் அப்படி ஆசீர்வதிச்சாரு? நல்லா இதான் சிலுவை. இயேசு வந்த பிறகு உலகத்துல எல்லா புறஜாதியும் சேர்த்து தேவன் கனப்படுத்திருக்கிறாரு. ஆமென். உள்ள வரவேணவா? அதெல்லாம் வரணுமே. ஆமென், வரணும். அல்ல தேவன் சாதாரணமான உண்மை என்னையும் கர்த்தர் மகிமைப்படுத்துவதற்காக அவர் ஆசீர்வதிக்கும் போதே இது உங்களுக்கு தான், இதுதான் உங்களுக்கு தான், ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கு, ஆண்டவர் அறிந்து கொண்ட உங்களுக்கு தான். ஆனா உங்களுக்குள்ள சும்மா ஒண்ணு சில வார்த்தைகளை சொல்லல, இந்த முக்கியங்கள் உங்களுக்கு சொல்றேன். சரி, இதை ஒன்னும் சொல்லிடுறேன். 2 விஷயங்கள் நல்லா கேட்டீங்களா? இப்போ கலிலேயா ரொம்ப முக்கியமானது. எது? கலிலேயா இருக்கு. எத்தனை பார்த்து கவனிக்கிறீங்களா? இங்க கொஞ்சம் கவனிங்க. டைம் ஆட்டோன்னு ஆடுங்க. சரி, ஓகே. சரி, இப்போ அடுத்தது, இப்போ அந்த கலிலேயா பத்தி கர்த்தர் நல்லா கேளுங்க. ஏசாயா தீர்க்கதரிசனம் சொல்றாரு. சொல்லி இந்த காரியங்களை கர்த்தர் சொன்னார, நான் மறுபடியும் என்ன பண்ண உங்களை மகிமைப்படுத்துறேன்னு சொன்னாரு. அது சொல்றதுக்கு எவ்வளவு வருஷம் ஆச்சு தெரியுமா? கவனிக்கிறீங்களா? 900 வருஷம். எவ்வளவு வருஷம்? 900 வருஷம். அப்பனா உன் வாழ்க்கையில ஒரு விஷயம் சொல்லிட்டாருன்னா அதை செய்து கண்டிப்பா முடிப்பாரு. அல்லேலூயா. லேட் ஆனாலும் உங்க வாழ்க்கை நடக்கும். நிச்சயமா வாழ்க்கை நடக்க போகுது. அதுக்காக நீங்க காத்திருங்க, அவரை தேடுங்க, அவரோட கூட இருங்க. நிச்சயமா இருக்கிறத பார்க்கலாம். இப்படி இருக்கிறது இல்லைங்க. உங்க வீடு இப்படி இருக்காது, இதை பேரமா இருப்பீங்க. ஆமென். நாம இப்படியே 10 வருஷம் இப்படியே தான் இருக்கோம், 5 வருஷம் தான் இப்படிதான் இருக்கும், இன்னும் இனிமே அப்படியே தான் இருக்குன்னா என்ன அர்த்தம்? ஆனா நீங்க இருக்கிறீங்கன்னா வேற லெவல்ல உங்களை கர்த்தர் காத்த போறார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? இன்னும் அப்படியே தான் இருக்குமா? இல்ல, இனிமே மாறணுங்க. அப்படியே இருந்தா அப்படியே போக கூடாது. நாம அப்படியே இருந்தா அப்படியே போக கூடாது. அல்லேலூயா. உங்களுக்கு புரியுதுன்னு சொல்லட்டா? அதாவது ஃப்ளைட்ல எல்லாரையும் அங்க வந்தவங்க எல்லாரையும் ஒரு 100 பேர் வந்தாங்க ஃப்ளைட்ல. அவங்களப்பா சொன்னாரு, கேப்டன் சொன்னாரு, அந்த பாருங்க, நீங்க எல்லாம் இவ்வளவு பேர் அடிக்கடி ஃப்ளைட்ல வருவீங்க, இப்போ உங்களுக்கெல்லாம் பெரிய கிஃப்ட் கொடுக்க போறேன். யாரு உங்களுக்கு என்னன்னா, அந்த ஃப்ளைட்ல போகும்போது ஃப்ளைட்ல என்ன இருக்கும்? விண்டோ இருக்கா? அதை என்ன பண்ணுன்னா, நீங்க உங்களை இட்டுன்னு போவேன் ஃப்ளைட்ல, நீங்க ஊரமா வருவீங்க, அது உள்ள போய் விரல மட்டும் விடணும். என்ன பண்ணணும்? விரல மட்டும் விடணும். அது எந்த ஊருன்னு கண்டுபிடிக்கணும். என்ன கையை விட்டு அது எந்த ஊருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னாங்க. யாரு கண்டுபிடிக்கிறீங்களோ உங்களுக்கு 1 கோடி ரூபாய் தரேன். ஃப்ளைட்டா தர்றாரு. ஆனா என்ன பண்ணக்கூடாது? வெளியே தெரியக்கூடாது. உங்களுக்கு கையை மட்டும் அந்த என்ன பண்ணும், ஜன்னல்ல அப்படி கையை விட்டு பார்க்கணும். அதை பார்த்துட்டு சொல்லலாம் எந்த ஊருன்னு. பார்க்க முடியுமா இருக்கணும்? ஆனா ஒருத்தன் கண்டுபிடிச்சான். நீங்க என்ன காமிங்க, நான் கரெக்டா சொல்லுவேன் பார்த்துட்டு. அதே மாதிரி கூட்டு போனாங்க. அப்போ ஃப்ளைட்ல போகும்போது ஹைட்ல போகும்போது இப்போ கையை விடுன்னு சொல்லிட்டு அந்த ஜன்னல்ல இப்படி கையை விடாரு. பார்த்து சொல்றாரு, இதுவா? இது அது பேர் என்னது? வாயில எனக்கு வரலையே. பாரிஸ்ல ஒண்ணு ஹைட்டா இருக்குமே, அதுனா கரெக்ட். என்னது அது? கரெக்ட், எல்லாருக்கும் தெரியுது பத்தியா? அது மேல, அது எங்க இருக்கும்? இவன் கையில விட்ட உடனே கண்டுபிடிச்சு சொல்லிட்டான், இதுதான் அந்த அப்படின்னு சொன்ன உடனே ஜோரா எல்லாம் கை தட்டுறாங்க. உண்மையிலே ஒரு கண்டுபிடிச்சாங்க. உடனே எல்லாம் ஜோரா கை தட்டாங்க. எப்படிங்க கண்டுபிடிச்சிங்க? இது கையை விட்ட உடனே டக்குன்னு இடுபட்டுச்சு, தெரிஞ்சுட்டேன், இது பாட்டு கண்டுபிடிச்ச இதுவா தான் இருக்கணும்.
சரி உங்களுக்கு பெருசாச்சுமா தான் அது சொல்லிட்டு அவனை விட்டுட்டு மறுபடியும் கூட்டு பாருங்க 3 முறை செக் பண்ணும். மறுபடியும் இட்டு வராங்க அந்த ஃப்ளைட்ல. இட்டு வந்து இடத்த காமிக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வந்தாங்க. எடுத்து இன்னொருத்த காமிச்சாங்க. அங்க எப்படின்னா சாஞ்சி இருக்குமே, அது இப்படி சாஞ்சிருக்கு. அது சாஞ்சா தெரியாது இல்லையா? சாஞ்சினால இவனை இட்டு போய் காமிக்கிறாங்க பாருங்க. அந்த ஃப்ளைட்டை மேல இருந்து கொஞ்சம் ஹைட்டை கொண்டு வந்து காட்டான். காமிச்சா என்ன கண்டுபிடிச்சாங்க. அப்ப உடனே சொல்லிடான் இதுதான் என்னது சொன்னா. உடனே ரொம்ப எல்லாம் கை தட்டாங்க. அவரும் கை தட்டாங்க. உண்மையை கண்டுபிடிச்சிங்க, பரவாயில்லையே, எல்லா காமிச்சாலும் கரெக்டா கண்டுபிடிச்சிருங்களே, அப்போ 1 கோடி ரூபாய் உங்களுக்கு கரெக்டா கிடைச்சு. அப்புறம் என்ன பண்றேன், எல்லாருக்கும் தெரியாம நான் நல்லா ஈட்ல இன்னும் கம்மியில இட்டு போறேன். எங்க பண்றேன், ஹைட்லாம் இல்ல, ரொம்ப கீழே இட்டு போற சொல்லிட்டு கீழே இட்டு வந்து காமிச்சிடறாங்க. காமிச்சோன்னே சொல்லிட்டுக்கிறான் இது சென்னைன்ட்டான், இது இந்தியான்ட்டான். எப்படியா கண்டுபிடிச்சா? என் மோந்திரம்லாம் காணும், என் மோந்திரம்லாம் காணும். ஏன்னா உள்ள தூக்கும் போதே அவங்க தூக்கிட்டுக்கிறான். நம்ம ஆளுலாம் தெரியல உங்களா. நான் எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, நம்ம ஏரியா அப்படி இருந்தா தான் ஜனங்களுக்கு புரியுது. புரியுதா? நம்ம ஏரியா அப்படித்தான் தெரியுது, ஈஸியா கண்டுபிடி. அதனால அவங்க ஃப்ளைட்ல பண்ண முடியும். சரி, நான் எதுக்காக சொல்றேன்னா, நம்ம எந்த அளவுக்கு இருக்கன்னா இந்த அளவுக்கு இல்ல, கர்த்தர் உன்னை கனப்படுத்திருக்கார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நான் ஏன் சொல்றேன்னா, இதுக்கு உண்மையிலேயே உங்க கடைசியில முடிக்கிறதுக்காக சொல்றேன். சரி, இப்போ கர்த்தர் உங்களோட சொல்றாரு, தீர்க்க தரிசனத்தை ஏசாயா சொல்றாரு என்னன்னா, நான் எல்லா ஜனங்களும் இருள இருக்க ஜனங்கள் வெளிச்சத்தை பார்ப்பாங்க, இனி அவங்கள மகிமைப்படுத்த போறேன், இப்போது இருக்கிற மாதிரில இனிமே அவங்க மகிமை எடுத்திருப்பாங்கன்னு சொல்றாரு. யார் சொல்றாரு? ஏசாயா சொல்றாரு. இப்போ படிங்க ஏசாயா மத்தேயு 4ஆம் அதிகாரம். மத்தேயு லாஸ்ட், மத்தேயு 4ஆம் அதிகாரம். 4ஆம் அதிகாரம், மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல 15 இருள். இப்போ 17ஆம் வசனம், 17 13ல இருந்து 14. நல்லா சவுண்டா பேசுங்க. இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஆமென், அல்லேலூயா. இப்ப யார் சொன்னா இத? யார் சொன்னா இத? ஏசாயா சொல்லப்பட்ட விஷயங்கள் இப்ப சொல்லப்பட்டது. அப்போ இயேசு கிறிஸ்துடைய காலத்துல, நல்லா கேளுங்க, இயேசு கிறிஸ்து முதலாவது இந்த உலகத்துக்கு வந்த பிறகு அவருக்கு முன்னாக, கவனிக்கிறீங்களா, தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்ட ஏசாயா சொல்லப்பட்ட வார்த்தைகள் வருவதற்கு எவ்வளவு, இயேசு வர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு? 900 வருஷம் ஆச்சாம். 900 ஆச்சான உடனே இயேசு என்ன பண்றாங்க, முதல்ல உலகத்துக்கு வர்றாரு, எல்லாரையும் பார்க்கறாரு, உலகம் முன்னாடி பார்க்கறாரு. ஃபர்ஸ்ட் இப்ப படிங்க. ஏசாயா தீர்க்க உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி ஆட்டது. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திலே என்று பிரசங்கம் பண்ணினார். அல்லேலூயா. எனக்கு கட்ட வலி, கொஞ்சம் சொல்லுங்க அல்லேலூயா. ஏன், என்ன அர்த்தம் இதுக்கு? ஃபர்ஸ்ட் பிரசங்கம் எங்க பண்ணாரு? எங்க ஃபர்ஸ்ட் பிரசங்கம்? இயேசு முதல்ல தொடங்கணும் முதல் பிரசங்கம் என்ன? கலிலேயா. சொல்லுங்க, எங்க பண்ணாரு? எந்த கலிலேயால லோக்கலா பேசினானோ, எதை கேவலமா பேசினானோ அங்கதான் ஃபர்ஸ்ட் அவர் பிரசங்கம் பண்றாரு. அல்லேலூயா. பெரிய பெரிய ஆள ஆண்டவர் பேசல, சாதாரண உங்ககிட்ட தான் கர்த்தர் பேசுறாரு, சாதாரண உங்க கூட தான் கர்த்தர் பேசுறாரு. சுவாசிங்க. ஆமென், அல்லேலூயா. சாதாரண உன்னைத்தான் எடுத்து பயன்படுத்துறாரு, சாதாரண உங்களை தான் பிரசங்கம் மாத்துறாரு, உன்னைத்தான் ஊழியக்காரனா மாத்துவார். அல்லேலூயா. கவனிங்க. கர்த்தர் முதல்ல கலிலேயாவை தான் ஃபர்ஸ்ட் பிரசங்கம். நீங்களே கேட்டது இல்ல, இது வரைக்கும் தெரியாதுல்ல, முதல் பிரசங்கம் எங்க? கலிலேயா தான் ஃபர்ஸ்ட் பிரசங்கம், அந்த தான் ஆரம்பிக்கிறார் ஃபர்ஸ்ட். இப்ப நீங்க சொல்லுங்க, எந்த கலிலேயா ஒருத்தன் கேவலமா சொன்னானோ, அது பிடிக்கவே இல்லைன்னு சொன்னானோ, ஆனா அந்த இடத்துல, அந்த லோக்கல்ல, அந்த ஏரியாவுல தான் கர்த்தர் வந்து ஃபர்ஸ்ட் பிரசங்கம் பண்றார். அல்லேலூயா. இப்ப அடுத்தது படிங்க, அடுத்த வசனம். இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாகி இருந்த 2 சகோதரனாகிய பேதுரு என்னப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிற போது. அடுத்து எத்தனை பேரு? யாராரு கவனிக்கிறீங்களா? அடுத்து யாராரு பாருங்க. கேட்கறது ஒருத்தர் தான். என்ன புரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு தாங்க சொல்றேன், ஏன்னா விசுவாசிங்க தான் கேட்கிறேன். ஏன்னா ரட்சிக்கப்பட்டவங்க, பல வருஷமா இருக்கிறவங்க தான் உங்க கூட சொல்லிட்டு இருக்கேன் கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் கூட பேசிட்டு இருக்காரு. முத பிரசங்கம் கலிலேயால, ரெண்டாவது சுவிசேஷங்க சீஷர்களை கண்டுபிடிச்சாரு. எங்க இருந்து கண்டுபிடிச்சாரு? யார் அவங்க? கலிலேயால உண்டவங்க யாருன்னா, அவன் தான் பேதுரு. பேதுரு எந்த ஊரு, எந்த ஏரியா? அவரு கலிலேயா. எந்த ஏரியா? கலிலேயா ஏரியா. அந்த கலிலேயால தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க சீசன். யாருன்னா முத சீசனா எங்க பார்த்தார் கர்த்தர்? கலிலேயால. எங்க சொல்லுங்க, கை தட்டி ஜோரா. ஃபர்ஸ்ட் பிரசங்கம்
பண்றது கலிலேயால. இப்போ இடத்துல சுவிசேஷம் எங்க? கலிலேயா. ஏன்னா இந்த கலிலேயா ஒருத்தர் கேவலமா சொன்னால அங்கதான் என் ஊழியத்தை ஸ்டார்ட் பண்றேன். எந்த கலிலேயா ஃபர்ஸ்ட் என் ஆளுங்க, என் ஊழியக்காரர் முதல்ல அங்கதான் ஊழியக்காரங்க ஸ்டார்ட் பண்றேன். ஆமென். அப்ப கலிலேயா யாருன்னா அங்கதான் முத பிறந்து முத பிரசங்க ஆரம்பிச்சார். யாருன்னா சீசனா மாறினது யாருன்னா பேதுரு. ஆமென். கர்த்தர் அவன சொன்னாரு, உன்னைத்தான் என்ன பண்றேன் சபைக்கு, நீ தான் அந்த சபையை, உன்னதான் சபையை சொன்ன. ஏன்னா ஃபர்ஸ்டா வர கலிலேயால நீ தான் முத சீசனாச்சா, உன்னைத்தான் கர்த்தரை கனப்படுத்துவேன். நீங்க என்ன சபையை என்ன பண்ணுவீங்க? சபையை நீங்க தான் கனம் பண்ணுவீங்க. ஆமென். அப்ப சுவிசேஷம் கலிலேயால, சீசன் எங்கனா கலிலேயா. இப்போ யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சீக்கிரம். யோவான். இயேசுவும் அவருடைய சீசரு அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். படிங்க. திராட்சரசம் குறையப்பட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவருக்கு திராட்சரசம் இல்லை என்றார். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். போறோம் கவனிங்க. இந்த கதை எல்லாருக்குமே தெரியும், உங்க எல்லாருக்குமே தெரியும். யாருக்கா தெரியும்னா கேட்கலாம், நான் சொல்லுவேன் உங்களுக்கு. வாங்க, எனக்கு ஆல்ரெடி தெரியும் எல்லாம். நீங்க சொல்லுவீங்க, உடனே சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு இதெல்லாம் நல்லா தெரியும் கிளீனா. நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ அங்க கர்த்தர் கானா ஊருக்கு போனாரு ஒரு கல்யாணத்துக்கு. எங்க ஸ்டார்ட் ஆச்சு கல்யாணம்? கல்யாணம் எந்த இடத்துல? ஃபர்ஸ்ட் எங்க? அப்போ ஃபர்ஸ்ட் கல்யாணம் எங்கன்னா கலிலேயால தான். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் கர்த்தர் சொல்றாரு, முதல்ல கல்யாணத்தை செய்யறது எங்கன்னா கலிலேயா. ஏன்னா இந்த கலிலேயா தான் அவர் இருக்காரு. அங்கதான் அவர் வர்றாரு. நேரா எங்க வர்றாரு? கல்யாணத்துக்கே வந்துறாரு. ஃபர்ஸ்ட் நேரம் ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அதான் ஃபர்ஸ்ட் கலிலேயாக்கு. ஏன்னா அங்க செய்யற ஒரு அற்புதம் நடக்குது. அற்புதம் என்ன பண்ணாரு? எல்லாருக்கும் என்னால திராட்சரசம். அந்த திராட்சரசத்தை சாப்பிடுறதுக்கு உள்ள இருக்கிற பெரியாருங்க எல்லாமே மேல இருக்கிறவங்களாம். ஆனா திராட்சரம் காலி ஆயிடுச்சு. இப்போ எல்லாரும் என்ன பண்றாங்க? அந்த இல்லன்றாங்க. இப்போ கர்த்தர்கிட்ட வந்து சொல்றாங்க, கலிலேயா கிட்ட எல்லார்கிட்ட சொல்றாங்க. உடனே அவர் என்ன பண்ணாரு? உடனே திரும்பினார். திரும்பி பார்த்தா இங்க என்ன இருக்கு? தண்ணி இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? அங்க தண்ணி. அப்புறம் தான் அந்த வாங்குறோம். முதல்ல தண்ணி இருக்கு. இப்போ பாருங்க, அது நல்ல ஒரு கனமானதா இல்ல திராட்சரசம் கனமானதா? ஆனா இதை யாருமே கண்டுக்க மாட்டாங்க. தண்ணி தானே, அது பெருசு இல்லை. ஆனா திராட்சரசம் ரொம்ப இப்போ இது இல்ல அது இல்ல. ஏன்னா அது காலி ஆயிடுச்சா கௌரவம் போயிடும் அதுல. அதனால போய் சொல்றாங்க, கொஞ்சம் கௌரவம் எங்களுக்கு என்ன வேணும்? திருவிச்சு போயிடுச்சு. உடனே கர்த்தர் பார்த்தாரு. நல்லா கவனிங்க. சாதாரண அந்த தண்ணியை எடுத்தாரு. நேரம் என்ன பண்ணாரு? அவங்க கிட்ட கொடுத்தாரு. அப்படியே எடுத்து உள்ள போனார். எடுத்தாரு, அப்படியே கொண்டுட்டு அப்படியே போட்டார். இப்ப எத்தனை உள்ள எத்தனை போடுறாங்க? உள்ள எத்தனை போய் கொடுக்குறாங்க. அது எப்படி இருக்கு? நாங்க செம்மையா இருக்கு. இந்த மாதிரி நாங்க பார்க்கவே இல்லை. இதுக்கு முன்னாடி சாப்பிட்டோமே அது மாதிரி எப்படி இல்ல, இது வேற மாதிரி இருக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த கலிலேயால கர்த்தர் உங்களை கனப்படுத்துவாரு. கர்த்தர் இந்த கலிலேயால உங்களை கனப்படுத்துவாரு. ஆமா, சாதாரண உன்னை கர்த்தர் கலர் மாத்துவார். ஃபர்ஸ்ட் சாதாரண தண்ணியில ஃபர்ஸ்ட் கலர் மாத்துறாரு. ரெண்டாவது அத வாசனை மாத்துறாரு. அப்புறம் என்ன பண்ண? டேஸ்டா மாத்துறாரு. இப்போ இன்னைக்கு வந்துக்கிறவங்க எல்லாருக்கும் கர்த்தர் உங்க கலர் மாத்துவாரு, வாசனையா வைப்பாரு, டேஸ்டா வைப்பாரு. அல்லேலூயா. இன்னைக்கு வந்துக்கிறவங்க எல்லாரும் பார்த்து சொல்லாங்க, இதை விட இல்ல இது செம்ம பெஸ்டா இருக்குன்னு வரனா, அந்த மாதிரி பெஸ்டா உனக்கு வரக்கூடிய நாட்களை கர்த்தர் செய்றாரு. யார் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். கர்த்தர் உங்களை கனப்படுத்துவாரு. சாதாரண தண்ணி தான், ஆனா உள்ள போகும்போது வேற லெவல்ல மாத்தி அனுப்புறாரு. கலர் மாத்துறாரு, வாசனையை மாத்துறாரு, டேஸ்ட் மாத்துறாரு. ஆமென். கர்த்தர் அது கலிலேயா. அது கலிலேயா. அப்ப கலிலேயா சொல்லுங்க. அது கலிலேயா. கர்த்தர் பெண பிரசங்கம் கலிலேயா. கர்த்தர் செய்யற சுவிசேஷம் கலிலேயா. கர்த்தர் பொண்ண ஒரு கல்யாணத்தை சொன்ன என்னது சொல்லுங்க? அது கலிலேயா. இதெல்லாம் சொல்றேன் இந்த மாதிரி சொன்ன. அப்போ இந்த இடத்துல கலிலேயா. அப்போ இதுதான் முத அற்புதம். முத அற்புதம் எங்க நடக்குது? ஆமா, இதை நீங்க படிச்சு பார்த்தா கலிலேயால 2வது அற்புதம் செய்யறாரு. ஏன் ஆண்டவர் எல்லாத்தையும் விட்டுறாரு, கலிலேயாவுக்கு மட்டும் போறாரு? யோசிச்சீங்களா? இது வரைக்கும் கலிலேயா பத்தி பேசியிருக்கோமா? இது வரைக்கும் அதை பத்தி பேசியிருக்கோமா? அதை பத்தி பிரசங்கம் பண்ணிருப்பாங்களா? ஏதாவது கேட்டிருப்பாங்களா? யாருமே இல்லையே. ஏன் அந்த கலிலேயா யாருமே கண்டுக்கிறது கிடையாது. இந்த கலிலேயா யாரும் யோசிக்கதே இல்லை. அவங்க பெரிய பெரிய கதை காட்டுவாங்க. ஆனா கர்த்தர் இன்னைக்கு சாதாரண கலிலேயா இன்னைக்கு உங்க முன்னாடி காட்டுறாரு. அல்லேலூயா. எனக்கு காமிக்கிறார். யார் அந்த கலிலேயாரா? கர்த்தர் கனப்படுத்திருக்காரு.
அது வெளிச்சத்துல இருக்க இருட்டுல இருக்க அவனை வெளிச்சமா மாத்திருக்காரு. ஆமென். அவனை வெளிச்சமா மாத்திருக்காருல்ல, அவனை டேஸ்டா மாத்துறாரு. அல்லேலூயா. அவனை கலரா மாத்துறாரு. சரி, இப்போ அடுத்த வசனம், கடைசி கடைசி நான் கடைசி கடைசி சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? புரியுது. யோவான் சொல்லாது, மத்தியில எடுத்து, மத்தியில 27, மத்தேயு 27. இன்னொரு கலிலியா, 2 கலிலியா சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட. 28ங்க, 28 மத்தேயு 28. இப்ப படிக்கலாம். அவர் வஸ்திரங்களை கழற்றி 6-7 அவர் இங்கே இல்லை, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள், சீக்கிரமா போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீசர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அவர் அங்கே அவரை காண்பீர்கள். போறோம் பாருங்க. ஆண்டவர் ஃபர்ஸ்ட் உயிர்த்தெழுந்தாருங்க. உயிர்த்தெழுந்தா எங்க போறாரு? அவரு எங்க போனாரு? எந்த கலிலேயா வானான்னு சொன்னாங்க. அவர் ஏன் சொன்ன ஃபர்ஸ்ட் அங்கதான் போறாரு, அங்கதான் காண்பாரு. நீ வந்தினா கலிலேயா வந்தீங்கன்னா அங்க பார்க்கலாம். எங்க பார்க்கலாம்? அப்போ உங்களை ஆண்டவர் பார்க்கணும், எங்க வாங்க? அந்த கலிலேயா தாங்க லோக்கல். அந்த ஏரியா தான் சாதாரணமா இருக்கிற புற ஜாதியா இருக்க நீங்க தான் கர்த்தர் கனப்படுத்த பார்க்கிறாரு. உங்களோட கர்த்தர் பேசுறாரு, நீங்க அவர் கூட பேசுவீங்க. அல்லேலூயா. யாரெல்லாம் அதை நம்புறீங்க, யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க, இது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு உங்களுக்குலாம். உங்களுக்கெல்லாம் எப்படி ஒரு வசனம் வார்த்தை கேட்டோன்னு எப்படி இருக்கு? என்னடா இந்த ஏன்னா உயிர்த்தெழுந்து எங்கனா போலாமே, அவர் எத்தோன்னு நேரம் எங்க வர? நீங்கள் என்னை பார்த்தீங்கன்னா அங்க வந்தா பார்க்கலாம். என்ன போட்டுக்க வசனம்? கலிலேயாவை போகிறீர், அங்கே அவரை காண்பீர்கள், இதோ உங்களுக்கு சொன்னேன். அப்போ இதை யார் சொல்றா? தேவதூதன் சொல்றாரு, நேரா எங்க போங்க. ஏன்னா எங்க ஆண்டவரே சொல்லிட்டாரு, எங்க அவனை அனுப்பினா எங்க அனுப்பு. அல்லேலூயா. சரி, இது அப்படி படிக்கிறோமா? டைம் ஆயிடுச்சா? இப்போ அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர், இப்போ 10ஆம் வசனம், 10-11. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில், இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்திருந்தவர்கள் 2 பேர் அவர் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தினின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். கை தட்டுங்க, ஜோரா கை தட்டுங்க. கை தட்டா நீங்களே அந்த வார்த்தை காதுல உண்டானே நீ என்ன பண்ண? கை தட்டணும். எப்படி? அவர் உயிர்த்தெழுந்து போறாரு. எங்க போறாரு? உயிர்த்தெழுந்தாலும் நேரா வந்தார். ஃபர்ஸ்ட் எங்க வந்தாரு? கலிலேயாவுக்கு வந்தாரு. ஆனா இப்ப எங்க இருந்து போறாரு? கலிலேயால தான் போறாரு. அல்லேலூயா. எங்க வராரு? கலிலேயா இருக்க மனுஷரே, அவங்க எல்லாரையும் பாக்க, கலிலேயா மனுஷரே என்ன கேளுங்க. அப்ப யாருப்பா சொல்றாரு? பேசுறதுனால எவ்வளவு பேர் பேசிக்கலாம்ல, ஏன் கலிலேயா போய் பேசுறாரு? ஏன்னா அவங்கள அசிங்கமா பேசிட்டான், அவங்கள ரொம்ப அவங்களை யாரெல்லாம். ஆனா உங்க கூட தான் கதை பேசிட்டு இருக்காரு. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, இது கலிலேயா போறான். கலிலேயால இருந்து எங்க போறான்? பரலோகம் போறான். எங்க வர போறான்? நான் திரும்ப வருவேன். எங்க வருவேன்? எப்போ எங்க வர போறேன்? ஆண்டவர் மறுபடியும் அங்கதான் வர போறார். அல்லேலூயா. எவ்வளவு சந்தோஷமான விஷயம் இல்லைங்க. மறுபடியும் வர போறார் கர்த்தர். நேரா இங்க வர போறது இல்ல. வேசரப்படி வரல, அவரு இன்னார்பட்டிக்கு வரல. எங்க வராரு? கலிலேயா வராரு. அந்த கலிலேயா தான் காட்டுறாரு. ஏன்னா இந்த 900 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் என்ன பண்ணிட்டான்? எங்களை அசிங்கமா பேசிட்டால. அதனால இன்னைக்கு எல்லாரும் யாரும் பேசணும்? வாய்க்கு வாய் என்ன பேசணும்? எதை பேசணும்? உயிர்த்தெழுந்தாரா? கலிலேயா. எங்க போறாரு? கலிலேயா வர போறாரு. சொல்லுங்க, கலிலேயா. அதான் நீங்க அல்லேலூயா. அதுக்குதான் நீங்க அல்லேலூயா. காரணம் அவர் கொடுத்தாரு கலிலேயா. அதனால நான் அதுக்காக சொல்றேன் அல்லேலூயா. அல்லேலூயா. சோ கர்த்தர் கேட்கும்போது மகிழ்ச்சியா சொல்லுங்க. உண்மையிலே கனப்படுத்துவாரு. உண்மையிலே சொல்றேன், நீங்க திருவிருந்துக்காக வந்திருக்கீங்க, உண்மையிலே மகிழ்ச்சியோடு சொல்லுங்க. கர்த்தர்கிட்ட சொல்லுங்க, நான் சாதாரண ஆளு, நான் அற்பமானவன், நான் கேவலமானவன், சாதாரண லோக்கல் ஏரியா, எல்லாம் இந்த மாதிரி ஏரியா. என்ன பெசன் நகரில் வைப்பாங்க, அண்ணா நகரில் வைப்பாங்க, எல்லாம் ஆசிரமா பெருசா இருக்கும் அவங்களுக்குலாம். ஆனா சாதாரண லோக்கல் ஏரியால தான் கர்த்தரை கனப்படுத்துறாரு. இன்னைக்கு சாதாரண உங்களை கர்த்தரை கனப்படுத்துவாரு. குறை சொல்லாதீங்க, எதுலயும் குறை சொல்லாதீங்க. எப்பவும் என்ன பண்ணுங்க? சந்தோஷமா சொல்லுங்க. என்னன்னா குறை சொல்லாதீங்க. எதுல என்ன பண்ணாதீங்க? குறை சொல்றதுக்கு பதிலா கர்த்தர் நிச்சயமா நல்லா செய்வாரு. கர்த்தர் நல்லா செய்வார். சொல்லுங்க, என்ன சொல்லுங்க? கர்த்தர் நல்லா செய்வார். ஆமா. ஒய்ஃபுக்கும் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. பையன்
கல்யாணம் பண்ணது 2 வாரம் ஆச்சு. எவ்வளோ ஆச்சு? 2 வாரம். புது கல்யாணமா இருப்பாங்களா, எப்படி இருப்பாங்க அவங்க? சொல்ல மாட்டீங்களா? இப்ப சொல்லுங்க, இதை முடிச்சிடறேன். இது ஒண்ணுதான். கல்யாணம் 2 வாரம் தான், எப்படி இருப்பாங்க? சந்தோஷமா இருப்பாங்களா? கவனிக்கிறீங்களா? சந்தோஷமா இருப்பாங்க. இப்போ சந்தோஷமா 2 வாரம் ஆச்சு. 2 வாரமா வீட்டுல இருக்காங்க. ஒய்ஃப் ஹஸ்பண்ட், அப்பதான் கல்யாணம் நடந்திருக்கு, சந்தோஷம். இப்போ ஒய்ஃபை பார்த்து சொல்றாரு, இந்த பாரு, நான் 2 வாரத்துக்கு வேலையில தான் இருக்கேன், வீட்டுல இருக்கேன், ஏன்னா கல்யாணம் ஜாலியா இருக்கேன், இப்போ சந்தோஷமா இருக்கேன். இப்போ எனக்கு புதுசா கல்யாணமா ஒண்ணு போட்டு எனக்காக கல்யாணம் பண்ணிருக்கேன். இப்போ அந்த பொண்ணு எனக்காக இருக்கீங்க வீட்டுல. இப்போ நான் உங்க வீட்டுக்காரு. இப்போ எனக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது செஞ்சு கொடு, எனக்கு ரொம்ப பசிக்குது, காலையில பசிக்குது, சாப்பிட எதுவும் இல்ல, நீ ஏதாவது செஞ்சு கொடு, நீ தான் புதுசா வந்திருக்க, உன் கையால செஞ்சு கொடு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டான். பாருங்க, எங்களுக்கு எதுவும் தெரியாது. ஒண்ணு தெரியும், உப்புமா செய்ய தெரியும். என்ன தெரியும் எனக்கு? உப்புமா நல்லா செய்ய தெரியும். வேணும்னா உனக்கு உப்புமா செஞ்சு தரேன், போய் ரவா வாங்கிட்டு வா. வேற புது கல்யாணம் ஆச்சு, அவர் சண்டை போடக்கூடாது சொல்லிட்டு நேரா போயிட்டு ரவா வாங்கி வந்து கொடுத்தாரு. ரவா வைக்கிறது என்ன பண்ணிட்டாங்க, அவங்க உப்புமா செஞ்சு கொடுத்தாங்க. காலைல டிஃபன்ல நல்லா சாப்பிட்டாரு. எப்படி என்ன சாப்பிட்டாரு? உப்புமா. ஓகே. சாயங்காலம் ஆச்சு, மத்தியானம் ஆச்சு, 2 மணி ஆச்சு, பசிக்குது, சாப்பாடு வேணும், என்ன தருவே? பாருங்க, எனக்கு எதுவும் செய்ய தெரியாது, உப்புமா மட்டும் தான் செய்ய தெரியும், நீ வேணா ரவா கொடுத்துருக்க, அது இருக்குது, நான் வேணா செஞ்சு தரேன் உனக்கு சொல்லிட்டு மறுபடியும் அவருக்கு செவ்வாய்க்கிழமை மத்தியானம் என்ன பண்ணிட்டாங்க, உப்புமா செஞ்சு கொடுத்தாங்க. சாயங்காலம் 8 மணி ஆச்சு, மா பசிக்குதுமா, இப்போ என்ன செஞ்சு தருவேன்? காலைல உப்புமா கொடுத்த, மத்தியானம் கொடுத்த, இப்போ பசிக்குதுமா, என்ன தருவேன்? இதோ பாருங்க, எனக்கு எதுவும் செய்ய தெரியாது, நான் இப்போதான் கல்யாணம் பண்ணேன், எனக்கு எதுவும் தெரியாது, அதனால எனக்கு உப்புமா மட்டும் தான் தெரியும், வேணா ரமா இருக்கு, நீ கொடுத்த ரவா இருக்குது, உப்புமா தரேன். மறுபடியும் நைட்டு உப்புமா கொடுத்தாங்க. எப்போ கொடுத்தாங்கன்னா, நாளைக்கு அப்படிதான் கொடுத்தாங்கன்னா மறுநாள் 3 நாளைக்கு உப்புமா கொடுத்துக்கிறாங்க. எப்போ? காத்தால மத்தியானம் நைட்டு வரைக்கும் உப்புமா. அது எத்தனை நாளைக்கு? உங்களுக்கு நல்லா இருக்குமா? கோவமா இருக்குமா? வெறுப்பா இருக்கும்ல? பயங்கர கோவம். ஏன்னா 3 நாளா உப்புமா சாப்பிட்டு நாக்கெல்லாம் என்ன ஆயிடுச்சு, செத்து போச்சு. எனக்கு வெறுப்பா இருக்கு, நான் நல்லா சாப்பிடணும் ஆசைக்கிறேன், ஒரு கறி இருக்கணும், நல்லா ஒரு மீன் இருக்கும், நல்லா சிக்கன் இருக்கணும், அதான் சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு பார்த்தா வெறும் உப்புமாவா குத்துறேன்னு சொல்லிட்டு நானே உன்னை கூட்டிட்டு போறேன். நாளைக்கு ஹோட்டல்ல கூட்டிட்டு உன்னை வைக்கிறேன். அந்த ஹோட்டல் 5 ஸ்டார் ஹோட்டல். ஏன்னா ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆயிருக்கு, உனக்கு 2 வாரம் வந்து நல்லா சந்தோஷமா இருக்க, உனக்காக நான் என்ன பண்றேன், என் கையால நான் உன்னை கூட்டிட்டு போய் ஹோட்டல்ல செய்கிறேன். அதே மாதிரி 5 ஸ்டார் ஹோட்டல் போயிட்டாங்க. 5 ஸ்டார் ஹோட்டலு பளிச்சுன்னு இருக்குமா, இல்ல டல்லா இருக்குமா? 5 ஸ்டார் ஹோட்டல் எந்த ஹோட்டல் போனாலும் சும்மா லைட்டா மைல்டா இருக்கும். லைட் என்ன இருக்கும்? மைல்டா இருக்கும். சாதாரண ஏரியாலாம் பார்த்தா பளிச்சு பளிச்சுன்னு இருக்கும். சாதாரண ஹோட்டல்லாம் போனா எப்படி இருக்கும்? லைட்டா இருக்கும், போட்டுருப்பாங்களே. அந்த இடத்துல போய் உட்காராரு, ஒய்ஃப் அவரை உட்காராரு. அப்ப அவர் வந்து கேட்கறாங்க, உனக்கு என்ன வேணுமோ என்ன கேளு. உடனே இதெல்லாம் வாயில பேசக்கூடாது, அவங்க தனியா என்ன பண்ணிப்பாங்க, என்ன வச்சிருப்பாங்க, மெனு வச்சிருப்பாங்க. உடனே மெனு எடுத்து வந்து கொடுக்குறாங்க. 2 பேரும் பாத்துக்கிறாங்க. என்னங்க நீங்க பாக்குறீங்களா? நான் பாக்குறேன், நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு பாத்துனேங்கிறாரு. அவருக்கு பார்த்தா இங்கிலீஷ் பார்த்தா அவருக்கு தெரியாது, ஏன்னா இங்கிலீஷ் பார்க்க தெரியாது. அதை பார்த்தா எப்படி பார்க்கறது சொல்லிட்டு பார்த்துனே இருக்கிறாரு. அது ஒய்ஃப் பார்த்துனே, சொல்லுங்க நீ கம்முனு, நான் பார்க்குறேன். ஆனால் அவருக்கு தெரியலையே, காமிச்சிட்டா அசிங்கமாயிடும்ல. அந்த பொண்ணுகிட்ட எனக்கு படிப்பு தெரியாதுன்னு சொல்லிட்டா அசிங்கமாயிடும்னு சொல்லிட்டு சும்மா நிறைய பார்த்துக்கிறாரு. அந்த பொண்ணை நாங்கள் இவ்வளோ நேரம் பார்க்குறேன், நீ கம்முனு, நான் பார்த்து சொல்கிறேன், பார்த்துனே இருக்கிறாரு. பார்த்துட்டு வெளியே ஆயிடுச்சா, அசிங்கமாயிடும், சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரே நைஸாக நம்பரை பார்த்துட்டு, எனக்கு 7, எனக்கு பர்த்டே கரெக்டாக 7ஆவது சொல்லிட்டு 7ஆம் நம்பரை பார்த்துட்டு, இதை 2 பிளேட்டு 2 பேருக்கு 2 பேருக்கு சொல்லிட்டா, 2 பேருக்கு வந்து பார்த்து ஓப்பன் பண்ணா உப்புமா இருக்குது. என்ன இருக்குது? உப்புமா இருக்குது. எப்படி வந்துச்சு உப்புமா? ஏங்க என்னங்க உப்புமா கேட்டீங்க? நாங்கள் 3 நாளா இதை சாப்பிட்றோம், இன்னைக்கு நான் வேற சாப்பிடலான்னு பார்த்தா என்னங்க, நீ 7ஆம் நம்பர் பண்ணியா, அதாங்க உப்புமா. நீ எதுக்கு 7ஆவது புக் பண்ணிய? வாயில சொல்லிக்க வேண்டியதானே. செய்ய தெரியாம 7 பார்த்து சாப்பிட்டா அது உப்புமா வந்துச்சு. சாப்பிட்றாரு. அந்த பொண்ணுக்கு வந்து தெரியல, அது சாப்பிடுது, ஏன்னா அது உப்புமா தான் செஞ்சு கொடுத்து. இவனும் சாப்பிட வச்சா, என்னடா இப்படி சாப்பிடும், வெறுத்து போயிட்டு திரும்ப சாப்பிட்டுன்னு இப்படி சாப்பிட்டுக்கின்னு பக்கத்துல பாக்குறான். பக்கத்துல ஒருத்தர் சாப்பிட்டுக்கிறாரு. அவரை பார்த்தா அவர் சிக்கன், மட்டன் இதெல்லாம் சாப்பிட்டுக்கிறாரு. இதை பார்த்தோம், ஸோ இந்த மாதிரி தான் கேட்டோம், தெரியாதனமா உப்புமா வந்துட்டுக்குது. அது எவ்வளோன்னு கேட்டா 450 ரூபாய் ஒரு பிளேட். பார்த்தா 2 பிளேட்டு 450. இவன் இதே பார்த்துட்டு, இவன் நல்லா இருக்குது, இந்த மாதிரி தான் நான் கேட்டேன், இது எப்படி சொல்றதுன்னு நமக்கு தெரியல சொல்லிட்டு பார்த்துனே இருக்கிறான். அதை முடிக்கிறான். அந்த ஆள் முடிக்க போறான். அங்க ஆள் வரான் வந்து, சார் உங்களுக்கு முடிக்க போறேன், உங்களுக்கு என்ன சார் ரிட்டன், என்னது மறுபடியும் ரிப்பீட், என்ன அது பேரு
ரிட்டர்ன்ல என்னது அது இல்ல மாத்தி சொல்றேன், அதுக்கு பேர் என்ன, ரிப்பீட்னு சொல்லிட்டுக்கிறாங்க. அவனை பார்த்துட்டு இவனுக்கு என்ன ஆச்சுன்னா, ஓ அதுக்கு பேர் ரிப்பீட் தான் வருமா, எது அந்த மட்டனோ சிக்கனோ ரிப்பீட் பேர் சொல்லிட்டு வீட்டை வந்துக்கிறாங்க. இவரு முடிச்சுக்கிறாரு, இவர்கிட்ட கேட்கிறாரு, சார் உங்களுக்கு சார் ரிப்பீட்ன்றான். ரிப்பீட் தான் வந்துக்குதா, என்ன வந்துக்குது. நான் ஏன் அதை சொல்றேன் புரியுதா உங்களா? எப்பவும் குறை சொல்லியிருந்தா குறை வந்துன்னே இருக்கும், ஆனா நிறைவா சொல்லியிருந்தா நிறைவாவே வரும். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிஞ்சு. கர்த்தர் கலிலேயாவா நமக்கு வச்சிருக்காரு. நாம கலிலேயாவில் கர்த்தர் நம்ம புறஜாதியா உன்னையும் கர்த்தர் கனப்படுத்துகிறார். மகிழ்ச்சியா இருக்கா? எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கா? எவ்வளவு வேற விஷயம் இந்த அந்த கலிலேயாவை கர்த்தர் எப்படி மகிமைப்படுத்தினாரோ இன்னைக்கு வந்துக்கிறவங்க எல்லாரையும் கர்த்தர் மகிமைப்படுத்துவார். உங்களுக்குள்ள பெரிய வெளிச்சத்தை கொடுப்பாரு. கர்த்தர் உங்களை பெரிய, கர்த்தர் சொன்னல உங்களை அற்புதமா நடத்துவார். ஸோ இந்த மாதம் 7ஆம் மாதத்துல சொன்னாரு சம்பூர்ணமா இருக்கும். எப்படி இருக்கும்? சம்பூர்ணமா இருக்கும். கர்த்தர் செய்வார். கர்த்தர் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். இங்க வந்த சபையை கொடுத்த எங்க பாஸ்டருக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகாம்.